திங்களோடு பிறந்தவளும் தென்றலோடு நடந்தவளும் தென்பொதிகை விட்டெழுந்து சந்தனத்தின் புதுமணத்தில் தோய்ந்தவளும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி சிந்தை இனித்திட சிறந்தவளும் எந்தன் நாவசைக்கும் நற்றமிழ் நங்காய் வாழி முத்தம் தந்து முகம் தழுவும் முத்தமிழ் நங்காய் வாழி வாழி என நம் தாய் தமிழை வணங்கி விழுதுகள் அறிவே ஆற்றல் 248ஆம் வார புத்தக கருத்து பகிர்வில் இணைந்துள்ள அத்தனை நல் உள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நான் உங்களிடையே கருத்து பகிர இருக்கின்ற புத்தகம் திரு மு. ரமேஷ் ஐயா அவர்கள் எழுதிய வேடிக்கை பார்க்கும் இருள் என்கிற புது கவிதை நூல். இக்கவிதை நூலை படைத்த முனைவர் திரு எம். ரமேஷ் அவர்கள் சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் துறையில் இணை பேராசிரியராக பணியாற்றி வருகின்றார். 2/12/1981 தர்மபுரி மாவட்டம் குட்டம்பட்டி என்னும் சிற்றூரில் திரு ஏ. முனுசாமி திருமதி சிங்காரம்மாள் தம்பதியருக்கு 2வது மகனாக பிறந்துள்ளார். இவரின் துணைவியார் திருமதி சரோஜா தேவி. இவரின் 2 மகன்கள் அம்சிரையன், அறம்பொழிலன். இவரின் மகன்களின் பெயர்களில் வீசுகின்ற தமிழ் மணத்தை நம்மாலும் நுகர முடியும். இவர் கல்லூரி காலத்திலேயே தமிழ் இலக்கிய சாரல் பேசு என்கிற கையெழுத்து பிரதிகளை நடத்தி வந்துள்ளார். கடந்த 2002ஆம் ஆண்டில் என் தேசத்து ஜதிகள் என்கிற முதல் கவிதை தொகுப்பினை வெளியிட்டுள்ளார். 2005ஆம் ஆண்டில் வார்த்தைக்குள் சிக்காத இரவின் உயரம் என்கிற கவிதை தொகுப்பினையும் 2007ஆம் ஆண்டில் மழையில் கரையும் இரவின் வாசனை என்கிற கவிதை தொகுப்பினையும் வெளியிட்டுள்ளார். சங்க இலக்கியத்தையும் நவீன கோட்பாடுகளையும் சிறப்பு புலமாக தேர்ந்து கொண்டு இதுவரை 36 ஆய்வு கட்டுரைகளை பல்வேறு கருத்தரங்குகளில் வாசித்துள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டில் இவர் எழுதிய சங்க இலக்கியத்தில் நிலங்கள், குடிகள், வழிபாடுகள் தமிழக அரசின் சிறந்த எழுத்தாளருக்கான விருதினை பெற்றுள்ளார். கடந்த 2024ஆம் ஆண்டில் இவரின் 4வது கவிதை தொகுப்பாக வெளிவந்ததுதான் இன்று நான் கருத்து பகிர இருக்கின்ற வேடிக்கை பார்க்கும் இருள் கவிதை தொகுப்பு. மொத்த பக்கங்கள் 96. அகழி வெளியீடாக முதல் பதிப்பாக நவம்பர் 2024 ரூபாய் 100 மதிப்பில் வெளியான நூல் இது. முன் அட்டையில் இந்த மைம் கதாபாத்திரம்லாம் சொல்லுவோம் இல்லையா, மைம் ஷோஸ்லாம் முகத்துல வெள்ளை பூசிட்டு கருப்பு உடை அணிந்திருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு உருவம் தாங்கிய ஒரு அட்டை படம். அது ரொம்ப ஒரு அழகான வடிவமைப்புனே சொல்லலாம். அந்த இருட்டு அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி. இருளின் ஒளியில் சொல்லின் பயணம் என்கிற மிக அழகான கவிதை மாதிரியான ஒரு தலைப்பில் தன் உரையை தந்துள்ளார் கவிஞர். அதுவும் இந்த தலைப்பு பற்றிய சிறிய விவாதத்தையும் நமக்கு கூறுகிறார். இருள் பார்க்கும் வேடிக்கையா, இருளை பார்க்கும் வேடிக்கையா, இருளில் பார்க்கும் வேடிக்கையா, இருளாக பார்க்கும் வேடிக்கையா என இக்கவிதை தொகுப்பின் தலைப்பு விரிவடைவதை விளக்குகிறார். இதை படிக்கும்போது நமக்கு நம் பள்ளி பருவ தமிழ் இலக்கண வகுப்பின் வினைத்தொகை நினைவிற்கு வரும் என்று நினைக்கிறேன். ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய் நினைவிற்கு வந்தால் மகிழ்ச்சி. ஒளியில் இருள் இருப்பதை போல இருளில் ஒளி இருக்கிறது. பழகி சமத்துவமாக நடத்துங்கள் என்கிற அறிவுரையோ அறவுரையோ நமக்கு தராது. சாதாரண மனிதனின் சராசரி வாழ்வியல் அனுபவங்களே இங்கு கவிதைகள் என்று தன்னடக்கமாக தன்னுரையை தருகிறார் கவிஞர். இந்த கவிதைகள் நூல் ஆகிட உதவிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறிட நன்றி உரையையும் படைத்துள்ளார் கவிஞர். இருளே அடையாளத்தின் பெருமிதம் என ஆகச்சிறந்த அணிந்துரையை நல்கியுள்ளார் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் ப. பூபதி அவர்கள். மாற்றுத்திறனாளிகள் பற்றிய வாழ்வில் அவர்கள் கடந்து வந்த பாதைகள், மாற்றுத்திறனாளிகளின் படைப்பிலக்கிய நிலை என அனைத்தையும் மிக சிறப்பாக ஆராய்ந்துள்ள அணிந்துரை இது. கருத்துரை என்று இக்கவிதைகள் பற்றி புதுதில்லி பகத்சிங் கல்லூரியின் பேராசிரியர், ஆங்கிலத்துறை பேராசிரியர் முனைவர் வரதராஜன் அவர்கள் 61 கவிதைகளுடன் நிறைந்துள்ள வேடிக்கை பார்க்கும் இருளுக்குள் நாமும்
போகலாமா? பக்கம் 18 வருகின்ற 2வது கவிதை தெரியாததனால் பிடித்திருக்கிறது என்கிற தலைப்பும் தெரியாதவன் என்கிற உப தலைப்பும் மிக சிறப்பு. ஒவ்வொரு கவிதைக்கும் இந்த உத்தியை பயன்படுத்தியுள்ளார் கவிஞர். தெரிந்ததை விட தெரியாதவை மிக கவர்ச்சியாக இருக்கிறது. எல்லோருக்கும் இது ரொம்ப பிடித்திருக்கிறது. முதல் சந்திப்பிலேயே உன்னை பிடித்திருக்கிறது, ஏன் தெரியவில்லை, அப்புறம் காதலிக்க காரணங்கள் தேவையில்லை என்று மகா கவிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஓ, நீயும் கவிஞனா? தெரியவில்லை என்றேன். தெரியட்டும் பார்க்கலாம் என்று சாயங்காலத்தை ஒத்த சாயலில் அவள் கடந்து போவது இன்னும் அழகை கூட்டுகிறது. அறியாமைதானே அறிவின் துவக்கம். அவள் சொன்னதை போல தெரியட்டும் பார்க்கலாம். ஓ, நீயும் கவிஞனா? தெரியவில்லை என்றேன். தெரியட்டும் பார்க்கலாம் என்று சாயங்காலத்தை ஒத்த சாயலில் அவள் கடந்து போவது இன்னும் அழகை கூட்டுகிறது. அறியாமைதானே அறிவின் துவக்கம். அவள் சொன்னதை போல தெரியட்டும் பார்க்கலாம். என்ன அழகான கவிதை இது! அதிலும் அந்த உவமை, சாயங்காலத்தை ஒத்த சாயலில் அவள் கடந்து போவது எத்தனை அழகு! அவளும் அழகு, சாயங்காலமும் ரொம்ப அழகு. அந்த அழகான சாயங்காலம் போல அவளும் இன்னும் அழகாகி போகிறாள். தெரியுமா தெரியாதா? தெரியும் போது பார்த்துக்கலாம். ஆம், தெரிந்ததை விட தெரியாத ஒன்றின் மீது எப்பவுமே ஒரு ஈர்ப்பு இருக்கத்தானே செய்கிறது என்பதையே இவ்வரிகளின் மூலமாக அழகாய் விளக்கியுள்ளார். பக்கம் 23 7வது கவிதை பண்டைக்கால இந்தியா பாகம் 2 உப தலைப்பு கவிஞர் பழங்கதை பாவி. ஒரு காட்டுல ரோடு, ரோட்டை தாண்டி வீடு, அந்த வீட்டுக்கு பின்னாடி பெரிய தெரு, ஊர் முழுக்க தெரு, தெரு நிறைய வீடு, வீடுகளுக்கு நடுவே கோவில், அந்த கோவில் நடுவில் சாமி, சாமிய சுத்தி சாதி, நான் சொன்ன கதை பாதி, உங்களுக்கு தெரியும் மீதி. ஒரு காட்டுல ரோடு, ரோட்டை தாண்டி வீடு, அந்த வீட்டுக்கு பின்னாடி பெரிய தெரு, ஊர் முழுக்க தெரு, தெரு நிறைய வீடு, வீடுகளுக்கு நடுவே கோவில், அந்த கோவில் நடுவில் சாமி, சாமிய சுத்தி சாதி, நான் சொன்ன கதை பாதி, உங்களுக்கு தெரியும் மீதி. ஆம், ஆகச்சிறந்த கவிதை இது. மதங்களும் சாதிகளும் எப்படி ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்துள்ளது, நாம் எப்படி அதை கையாளுகிறோம் என்று மிக சிறப்பாக 11 வரிகளில் விளக்கியுள்ளார் கவிஞர். பக்கம் 26 9வது கவிதை நகரும் வீடு. கவிதையோட தலைப்பு நகரும் வீடு, உப தலைப்பு கவிஞர் வீட்டுக்காரி. வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாரு என்பதன் அர்த்தம் கட்டிக்கொண்டோருக்கு புரிந்து இருக்கலாம். வீட்டுக்காரன் வீட்டுக்காரி இச்சொல்லின் சுவை மனதில் பட்டு முகத்தில் மலர்கையில் தெரிகிறது. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, சொந்த வீடு வைத்திருப்போர் எல்லாம் அந்த வீட்டில் வசிப்பதில்லை. எல்லோரும் ஆண்டுக்காண்டு வீட்டுக்கு வீடு மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். அதனால்தான் நகரும் வீடு ஒன்றில் நான் வசிக்கிறேன். நான் இருக்கும் வீடு நகர்ந்து கொண்டே இருப்பதினால் நகரும் வீடு ஆகிறது. ஆயிரம் ஆயிரம் ஆசை யானைகள் முன்னிழுக்க, துயர கொம்பு முளைத்த காலக்குதிரைகள் பின்னின்று தள்ள, தம்ம சக்கரத்தின் ஆரக்கால்கள் மேலும் கீழும் அசைய, நிதமும் நகர்ந்து கொண்டே இருக்கிறது நான் இருக்கும் வீடு. ஒருவேளை நான் வெளியேறுகையில் வீடும் வெளியாகலாம். நான் இருக்கும் வீடு நகர்ந்து கொண்டே இருப்பதினால் நகரும் வீடு ஆகிறது. ஆயிரம் ஆயிரம் ஆசை யானைகள் முன் இழுக்க, துயர கொம்பு முளைத்த காலக்குதிரைகள் பின்னின்று தள்ள, தம்ம சக்கரத்தின் ஆரக்கால்கள் மேலும் கீழும் அசைய, நிதமும் நகர்ந்து கொண்டே இருக்கிறது நான் இருக்கும் வீடு. ஒருவேளை நான் வெளியேறுகையில் வீடும் வெளியாகலாம். வீட்டை கட்டுவது பற்றிய கனவு அனைவருக்குமே இருக்கின்றது. முன்னரெல்லாம் ஒரே வீடுதான் அனைவருக்கும். அறைகள் என்பது கட்டுக்கட்டாக பிரிந்திருக்கும். ஒரே முற்றம், வெயிலுக்கும் மழைக்கும். காலங்கள் மாற மாற பெரிய வீடுகள் தனித்தனி வீடுகளாயின. இன்றைய சூழலில் விளைநிலங்கள் எல்லாம்
விளைநிலங்கள் ஆகி எங்கு பார்த்தாலும் ரியல் எஸ்டேட் விளம்பரங்கள். டிவியில் வருகிற விளம்பரங்களிலும் ரியல் எஸ்டேட் விளம்பரங்கள் தனி ஈர்ப்பை ஏற்படுத்துபவைகளாக உள்ளன. கனவு இல்லம், எதிர்கால சொத்து என்றெல்லாம் பல வார்த்தைகளில் கவனம் ஈர்ப்பதால் வீடு பற்றிய எண்ணங்கள் நமது சிந்தனைகளில் கலந்து இருப்பது மிக இயல்பான ஒன்றே. அந்த வீட்டின் இன்டீரியர், இந்த வீட்டின் டைல்ஸ், எதிர் வீட்டின் அமெனிட்டிஸ், பக்கத்து வீட்டின் பளபளப்பான பெயிண்டிங்ஸ் என நாம் எப்பவுமே அடுத்த வீடுகளின் நினைவிலேயே வசிக்கின்றோம். இதைத்தான் மிக சிறப்பாக காட்சிப்படுத்தும் கவிதையாக நகரும் வீடு என்று தலைப்பிட்டுள் நமது கவிஞர். பக்கம் 30 வருகின்ற 12வது கவிதை. தலைப்பு உப்பு விளையாட்டுக்கு ஒரு கவிதை. உபத்தலைப்பு கவிஞர் உமணன். எதையும் எரிக்கவும் செரிக்கவும் உப்புதான் உதவுகிறது. நதிகளின் கவலைகளை வாங்கும் கடல் உப்பாக இருக்கிறது. சோத்துல உப்பு போட்டுதான் சாப்பிடுறியா? யாரும் கேட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே எல்லோரும் டாட்டா உப்பையே வாங்கி குவிக்கிறோம். உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. கல் உப்பு சாப்பிட்ட இந்த கற்கால மொழியை யாரும் சொல்ல தவறுவதில்லை. உப்பேறிய காதல் தித்திக்கிறது என்று இதுவரை யாரும் சொன்னதில்லை. உறவுகளை புதுப்பிக்க தங்களை மாற்றிக்கொள்கிறார்களோ இல்லையோ உப்பை மாற்றிக்கொள்கிறார்கள். கண்ணீர், சிறுநீர், வியர்வை எல்லாம் உப்பாக இருக்கிறது. உப்பு உறவு, உப்பு சுவை, உப்பு உழைப்பு, உப்பு உயிர்ப்பு. மலைகளுக்கு மத்தியில் பெருக்கெடுக்கும் வெள்ளருவி போல மார்புக்கு மத்தியில் பூத்திருக்கும் உப்பு மலரை விரலால் தீண்டினால் உதிர்ந்துவிடக் கூடும். நாக்கால் ஒட்டி எடுத்து செய்த கவிதை இது. இந்த வாழ்க்கை உப்பு சப்பு இல்லாதது என்று தோன்றுகிற போது ஒருவேளை பயன்படக்கூடும். இதனை வைத்துக்கொள். உறவுகளை புதுப்பிக்க தங்களை மாற்றிக்கொள்கிறார்களோ இல்லையோ உப்பை மாற்றிக்கொள்கிறார்கள். கண்ணீர், சிறுநீர், வியர்வை எல்லாம் உப்பாக இருக்கிறது. உப்பு உறவு, உப்பு சுவை, உப்பு உழைப்பு, உப்பு உயிர்ப்பு. மலைகளுக்கு மத்தியில் பெருக்கெடுக்கும் வெள்ளருவி போல மார்புக்கு மத்தியில் பூத்திருக்கும் உப்பு மலரை விரலால் தீண்டினால் உதிர்ந்துவிடக் கூடும். நாக்கால் ஒட்டி எடுத்து செய்த கவிதை இது. இந்த வாழ்க்கை உப்பு சப்பு இல்லாதது என்று தோன்றுகிற போது ஒருவேளை பயன்படக்கூடும். இதனை வைத்துக்கொள். உப்பு விற்பவர்களை உமணர் என்றுதானே கூறுவோம். அதனால்தான் உப்பு கவிதை எழுதிய இவர் உமணன் ஆகிவிட்டார் போல. உங்க டூத் பேஸ்டில் உப்பிருக்கா என்கிற விளம்பரமும் நினைவிற்கு வருகின்றது. ஆனால் அதற்கு மட்டுமா உப்பு? உப்பிற்கான கவிதை இதோ என்று வாவ், எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்ல வைக்கிற மாதிரி ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு கவிதை இது. பக்கம் 34 வருகிற 15வது கவிதை. தலைப்பு நள்ளிரவு விடுதலை. உபத்தலைப்பு கவிஞர் தூங்குமூஞ்சி. உபத்தலைப்பு கவிஞர் தூங்குமூஞ்சி. கும்பகர்ணனை போல தூங்க ஆசை இருந்தாலும் முடிவதில்லை. மலர்ந்திருக்கும் சொல்லின் நிழலில் உறங்குகிறது பட்டாம்பூச்சி. நிழல் இருக்கும் வரை உறக்கம் தொடர்வது நிச்சயம் இல்லை. நிழல் இரவின் சாயலில் இருக்கிறது. தூங்குவதற்கும் ஏங்குவதற்கும் போதுமானதாக இருக்கிறது இரவு. ஆழ்ந்த உறக்கத்தில் விழிப்பு தட்டி விடுகிறது. விழிப்பின் உச்சத்தில் உறக்கம் வந்து விடுகிறது. இந்த 2 வரிகளும் ரொம்ப இந்த கவிதையோட ஒரு ரொம்ப அழகான வரிகள்னு சொல்லலாம். ஆழ்ந்த உறக்கத்தில் விழிப்பு தட்டி விடுகிறது. விழிப்பின் உச்சத்தில் உறக்கம் வந்து விடுகிறது. பகல் இரவு போல மாறி மாறி வருவதனால் நாடகமாக தோன்றுகிறது. இரவு ரகசியமாகவும் ரகசியம் இரவாகவும் தொடர்வதனால் உறக்கம் கலைகிறது போலும். விளக்கு வெளிச்சமற்ற கும்மிருட்டில் யாரும் பார்க்காத போது சேகரித்த சில்லறைகளை கொட்டி எண்ணி மகிழும் யாசகனைப் போல உள்நெஞ்சு ரகசியங்களை முன்னால் பரப்பி ஒவ்வொன்றாக எடுத்து அளவையும் அழகையும் ரசிக்க முடிகிறது நள்ளிரவில். ரகசிய கூட்டத்தில் இருந்து துள்ளி எழுந்த ரகசியம் ஒன்று யார் நீ என்றவுடன் உன்னை போல நானும் நள்ளிரவு ரகசியம். நள்ளிரவு நேரத்தில் தூங்காமல் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? சொற்களின் நிழலுக்கு ஒளி ஊட்டி கொண்டு இருக்கிறேன். ஏன்? ஒளி ஊட்டுதல் என்பது விழிப்பூட்டுதல் அல்லவா?
என்று பேசிக்கொண்டே முடிவற்ற வானத்தில் விடுதலைக்கான முதல் எழுத்தை எழுதுகையில் முடிந்திருந்தது இரவு. யாரும் பார்க்காத போது சேகரித்த சில்லறைகளை கொட்டி எண்ணி மகிழும் யாசகனைப் போல உள்நெஞ்சு ரகசியங்களை முன்னால் பரப்பி ஒவ்வொன்றாக எடுத்து அளவையும் அழகையும் ரசிக்க முடிகிறது நள்ளிரவில். ரகசிய கூட்டத்தில் இருந்து துள்ளி எழுந்த ரகசியம் ஒன்று, யார் நீ என்றவுடன், உன்னைப் போலதான் நானும் நள்ளிரவு ரகசியம். நள்ளிரவு நேரத்தில் தூங்காமல் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? சொற்களின் நிழலுக்கு ஒளிவூட்டி கொண்டு இருக்கிறேன். ஏன்? ஒளிவூட்டுதல் என்பது விழிப்பூட்டுதல் அல்லவா என்று பேசிக்கொண்டே முடிவற்ற வானத்தில் விடுதலைக்கான முதல் எழுத்தை எழுதுகையில் முடிந்திருந்தது இரவு. இரவின் அழகே தனி. ஃபியோதர் தஸ்தவேஸ்கியின் வெண்ணிற இரவுகள் கதைதான் இந்த உலகத்தின் அதிசிறந்த காதல் கதைகளில் ஒன்று என்று எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன் அடிக்கடி சொல்வார். அதே போல ஜெயமோகனோட இரவு நாவலும் அப்படிதான். அந்த இரவின் அழகை ஆராதிக்கிறதுக்காகவே, இரவின் சிறப்புகளை எல்லாம் கூறத்துக்காகவே அந்த இரவுங்கிற ஒரு நாவலை அவரு முழுவதுமா படைச்சிருப்பார். அப்படிப்பட்ட அந்த ஒரு அழகான இரவை தன் கவிதையின் மூலம் மேலும் அழகாக்குகிறார் கவிஞர் தூங்குமூஞ்சி அவர்கள். அழகாக இருந்தாலும் அளவுதானே. இரவானது விடியத்தானே வேண்டும். இரவானது விடுதலை பெற வேண்டும் என்று கூறுவது சிறப்பு. அததான் தன்னோட தலைப்பா வச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். நள்ளிரவு விடுதலை. பக்கம் 36 வருகிற 16வது கவிதை. கவிதையின் தலைப்பு காலத்தின் சின்னம் மயிர். உபதலைப்பு கவிஞர் முதுகுடுமி. இந்த கவிதை எழுதியிருக்கிறவர் கவிஞர் முதுகுடுமி. பதவி ஏற்பு நிகழ்ச்சியை முடிசூட்டு விழா என்கிறார்கள். மயிர் சூட்டு விழா என்பதிலும் தவறில்லை. உயிரில்லாமல் கூட உடல்கள் பிறப்பதுண்டு. மயிரில்லாமல் எந்த உடலும் பிறப்பதில்லை. தலை, கை, கால், மூக்கு, கண், காது, சந்து, பொந்து, 2 இடுக்கு யாவற்றிலும் உயிர் இருப்பதை போலத்தான் மயிரும். நமது சாப்பாட்டின் பெரும் பகுதியை மயிர் எடுத்துக்கொண்டு வளர்கிறது. நமது சம்பாத்தியத்தின் பெரும் பகுதியை மைத்தை அழகுபடுத்தி செலவிடுகிறோம். நீ பெரிய மயிறு என்று யாராவது சொல்ல கேட்டால் சிரிப்பு வந்து விடுகிறது. மயிரை காப்பது அழகு நிலையம் மட்டுமல்ல, அரசியல் நிலையமும் கூடத்தான். சிகை அலங்காரம், சிகை அதிகாரம், சிகை பெருமை, சிகை உயர்வு, சிகை மானம், சிகை உயிர். அதனால்தான் கவரிமாக்கள் மயிர் உதிர்த்தால் உயிரை விட்டு விடுகின்றன. எல்லோரும் மயிருடன் தான் பிறக்கிறார்கள். காலப்போக்கில் மயிர் நிறம் மாறுகிறது. பலர் நிறமூட்டுகிறார்கள், ஒட்ட வைக்கிறார்கள், சிலர் நிதர்சனம் என்கிறார்கள். காலத்தோடு காலமாக உதிரும் மைத்தை எவராலும் எதுவும் செய்ய முடிவதில்லை. அதிகார மைத்தை மழித்து கொண்டு ஞான மொட்டையோடு புத்தர் சொன்னார், பிறப்பு மயிர், இளமை மயிர், பிணி மயிர், மூப்பு மயிர், எல்லாம் காலத்தின் சின்னம் என்று. காலத்தோடு காலமாக உதிரும் மைத்தை எவராலும் எதுவும் செய்ய முடிவதில்லை. அதிகார மைத்தை மழித்து கொண்டு ஞான மொட்டையோடு புத்தர் சொன்னார், பிறப்பு மயிர், இளமை மயிர், பிணி மயிர், மூப்பு மயிர், எல்லாம் காலத்தின் சின்னம் என்று. கவிஞர் முதுகுடுமிக்கு சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் என்று கூறுவதை விட வேறு என்ன சிறப்பாக சொல்லிவிட முடியும்? அத்தனை அழகான கவிதை. எல்லாம் மயிர் அப்படின்னு இந்த கவிதையை நிறைவு செய்கிறார். பக்கம் 38 வருகிற 17வது கதை. தலைப்பு அணிவதற்கு மாற்றுமுகம் என்னிடம் இல்லை. அணிவதற்கு மாற்றுமுகம் என்னிடம் இல்லை. இந்த கவிதை எழுதியிருக்கிறவரு கவிஞர் ஃபேசியல். அணிவதற்கு மாற்றுமுகம் என்னிடம் இல்லை. இதை எழுதிய உபகவிஞர் ஃபேசியல். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். புறத்தின் அழகும் அகத்தில் படியும் என்பதிலும் தவறில்லை. ஒவ்வொரு நாளும் வீட்டிற்குள் வந்தவுடன் நான் ஃபேஷியல் செய்து கொள்கிறேன். எனது ஃபேஷியல் என்பது சோப்பு போட்டு முகம் கழுவுவது, அவ்வளவுதான். பிம்பத்தை சுமந்தால் கண்ணாடியும் மூர்ச்சை அடைந்துவிடும் என்று யாரோ என் காதில் சொன்ன நாள் தொட்டு முகம் கழுவி கொண்டு கண்ணாடி முன் போவதில்லை. வட்டமுகம், குண்டு முகம், சதுர முகம், தட்டை முகம், வத்தல் முகம், தொத்தல் முகம், பால் முகம், பளிங்கு முகம்,
வழுவழு முகம், குழுகுழு முகம், நரநர முகம், சரசர முகம், கொழுப்பு முகம், கொள்கை முகம் என்று மனிதர்களுக்கு எத்தனை எத்தனை முகங்கள்! இவற்றை பார்க்கும் போதெல்லாம் பூக்களை நினைத்துக் கொள்கிறேன். பேருந்தின் கூட்ட நெரிசலில் பழகிய முகம் என்று உற்று பார்த்தபோது தன் முகத்தை திருப்பிக் கொண்டார் அவர். பக்கத்தில் அழைத்து ஏன் என்று கேட்டபோது தான் முகம் மாற்றும் நேரத்தில் சிக்கிக்கொண்ட சங்கடத்தை சொன்னார். பேண்ட், சட்டை, பாக்கெட், முதுகு பைகள், கைப்பைகள் எல்லாவற்றிலும் முகங்களை நிறைத்து கொண்டு ஆண்களும் பெண்களும் சுமந்து திரிகிறார்கள். உங்களுக்கு தெரியாதா என்று ஏளன பார்வையை வீசிவிட்டு தனக்கு கிடைத்த மாற்று முகத்தை அணிந்து கொண்டு இறங்கி போகிறார். அவரது கண்கள் இரண்டும் பிளாஸ்டிக்காலும் காதுகள் இரண்டும் மண்ணாலும் இருப்பதனை அறிந்து துணுக்குற்றேன். நடிப்பை தொடர வேண்டி ஸ்ரீதேவி மூக்கை மாற்றிக்கொண்டார். ஆட்டத்தை தொடர வேண்டி மைக்கேல் ஜாக்சன் பிளாஸ்டிக் முகத்தை அணிந்து கொண்டார். இப்படித்தான் நடிப்பிற்காக, ஆட்டத்திற்காக, அதிகாரத்திற்காக, வாய்ப்பிற்காக ஒவ்வொருவரும் மாற்று முகங்களை சுமந்து கொண்டிருக்கிறோம். போட்டோ ஸ்டுடியோவில் வைத்துவிட்டு வந்த முகத்தை யாரோ ஒருவர் எடுத்துக்கொண்டு போய்விட்டதாக தோழி ஒருத்தி குறைப்பட்டு கொண்டார். நன்றியின் வெளிச்சத்தால் ஜொலிக்கும் நாய் கண்களைப் போல உன் முகம் ஒளிர்கிறது என்று சொன்ன என் தாத்தாவின் போதை வார்த்தைகளை நினைத்து கொண்டு என்னிடம் இருக்கும் ஒரே முகத்தை தொட்டு பார்த்து கொள்கிறேன். இப்படித்தான் நடிப்பிற்காக, ஆட்டத்திற்காக, அதிகாரத்திற்காக, வாய்ப்பிற்காக ஒவ்வொருவரும் மாற்று முகங்களை சுமந்து கொண்டிருக்கிறோம். போட்டோ ஸ்டுடியோவில் வைத்துவிட்டு வந்த முகத்தை யாரோ ஒருவர் எடுத்துக்கொண்டு போய்விட்டதாக தோழி ஒருத்தி குறைப்பட்டு கொண்டார். நன்றியின் வெளிச்சத்தால் ஜொலிக்கும் நாய் கண்களைப் போல உன்முகம் ஒளிர்கிறது என்று சொன்ன என் தாத்தாவின் போதை வார்த்தைகளை நினைத்து கொண்டு என்னிடம் இருக்கும் ஒரே முகத்தை தொட்டு பார்த்து கொள்கிறேன். இந்த கவிதையை படிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு கவிஞர் வைரமுத்துவோட புன்னகை தொலைத்த சமூகம் அப்படிங்கிற கவிதை நினைவிற்கு வந்தது. கொஞ்சம் தேநீர் நிறைய வானம் அப்படிங்கிற தொகுப்புல வர ஒரு கவிதை. அதாவது அந்த கவிதை என்னன்னா, அந்த கவிதையோட சாராம்சம் சொல்றேன். ஒரு புன்னகை கீழே கிடக்கும். அந்த புன்னகைய அந்த கவிஞர் கையில ஏந்திக்கிட்டு ஒரு தட்டையா போய் கேட்பாரு. ஒரு மருத்துவர், ஒரு அரசியல்வாதி, மாணவர், ஒரு 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 பேரிளம் பெண், ஒரு முதியவர் அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் போய் இது உங்க புன்னகையா, இது உங்க புன்னகையா அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் இல்ல இது என்னோடது இல்ல, இது என்னோடது இல்ல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது யாருடைய புன்னகையா இது இருக்கும் அப்படின்னு அவன் கவிஞர் குழம்பி தவிக்கும் போது ஒரு பெண் அழுதுகிட்டு ஓடி வருவா. இது என் குழந்தையோட புன்னகை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்குவாங்களாம். அப்போ இந்த சமூகம் புன்னகையை தொலைத்து வேற எதை தேடிக்கிட்டு இந்த ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதான் அவர் புன்னகை தொலைத்த சமூகம்னு அந்த கவிதை எழுதியிருப்பாரு. இந்த கவிதை அணிவதற்கு மாற்றுமுகம் இல்லை அப்படிங்கிற போது புன்னகையும் காஸ்ட்லி ஆயிடுச்சு, நாம நேர்மையா இருக்கிறதும் இப்ப ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயமா மாறிடுச்சு அப்படிங்கிறதான் இந்த கவிதையின் மூலம் இச்சமூகத்தில் பலவித முகமூடிகள் தேவைப்படுகிறது என்று கவிஞர் ஃபேசியல் கூறுவது எத்தனை அட்டகாசம்! ஆம், அட்டகாசமான கவிதை. அடுத்ததாக இந்த தொகுப்பிற்கு தலைப்பான ஆகச்சிறந்த கவிதை வேடிக்கை பார்க்கும் இருள். பக்கம் 45ல கவிஞர் இருளாண்டி அப்படிங்கிற எழுதியிருக்க கவிதை. அதாவது தலைப்பு வேடிக்கை பார்க்கும் இருள், அந்த உப தலைப்பு கவிஞர் இருளாண்டி. இருள் இயற்கையானது, இருள் நிலையானது, இருள் மெய்யானது. தொழிற்சாலை வைத்து ஒளியை ஆக்குவது போல இதுவரை எவரும் இருளை படைத்ததில்லை. தொழிற்சாலை வைத்து ஒளியை ஆக்குவது போல இதுவரை எவரும் இருளை படைத்ததில்லை. அவ்வளவு சுலபமாக இருளை படைக்க முடியுமா என்று எனக்கும் தெரியவில்லை. நமது வெளிச்ச விளையாட்டுக்களை மறைவாக நின்று வேடிக்கை பார்க்கிறது இருள். அலையில் மறையும் ஆழ்கடலை போல செயற்கை நிலா, செயற்கை சூரியன், ஒற்றை இரவை மறைக்க எதிர்க்க எவ்வளவு சிறப்பான பன்னாட்டு போட்டி! சந்திர மண்டலம், சூரிய மண்டலம், நட்சத்திர கூட்டம் யாவும் ஒரு நாள் கருந்துளைக்குள் விழுந்து விடுமோ? கருந்துளையை ஒளி விளக்காய் ஆக்க முடியுமா? கருந்துளையில் துளை இருக்கிறதோ இல்லையோ, இருள் இருக்கிறது. இந்த உலகமே கருந்துளைக்குத்தான் சொந்தம். கருந்துளை வாசியான நானும் கருந்துளை வடிவானவன்தான். ஒளியின் மத்தியில்
துளியிருள் இருக்குமே, அதுதான் எனது கண்கள். அந்த கண்களின் வழியாகத்தான் உங்களை நான் வேடிக்கை பார்க்கிறேன். நீங்கள் என்னை வேடிக்கை பார்ப்பது போல அல்ல. இது கொஞ்சம் வித்தியாசமானது. இருட்டை பழகியவருக்குத்தான் இவ்விருப்பு பிடிபடும். இருள் இயற்கையானது, இருள் நிலையானது, இருள் மெய்யானது. தொழிற்சாலை வைத்து ஒளியை ஆக்குவது போல இதுவரை எவரும் இருளை படைத்ததில்லை. அவ்வளவு சுலபமாக இருளை படைக்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. நமது வெளிச்ச விளையாட்டுக்களை மறைவாக நின்று வேடிக்கை பார்க்கிறது இருள், அலையில் மறையும் ஆழ்கடலை போல. செயற்கை நிலா, செயற்கை சூரியன், ஒற்றை இரவை மறைக்க எதிர்க்க எவ்வளவு சிறப்பான பன்னாட்டு போட்டி! சந்திர மண்டலம், சூரிய மண்டலம், நட்சத்திர கூட்டம் யாவும் ஒரு நாள் கருந்துளைக்குள் விழுந்து விடுமோ? கருந்துளையை ஒளிவிளக்காய் ஆக்க முடியுமா? கருந்துளையில் துளை இருக்கிறதோ இல்லையோ, இருள் இருக்கிறது. இந்த உலகமே கருந்துளைக்குத்தான் சொந்தம். கருந்துளை வாசியான நானும் கருந்துளை வடிவானவன்தான். ஒளியின் மத்தியில் துளியிருள் இருக்குமே, அதுதான் எனது கண்கள். அந்த கண்களின் வழியாகத்தான் உங்களை நான் வேடிக்கை பார்க்கிறேன். நீங்கள் என்னை வேடிக்கை பார்ப்பது போல அல்ல. இது கொஞ்சம் வித்தியாசமானது. இருட்டை பழகியவருக்குத்தான் இவ்விருப்பு பிடிபடும். அப்படி அந்த இருளுக்கான அந்த ஒப்பற்ற ட்ரிபியூட் அப்படின்னே சொல்லலாம். இருள் எவ்வளவு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கவிதை எழுத முடியும் அப்படிங்கிறத ரொம்ப ஒரு அழகான வார்த்தைகள்ல அறிவியலும் இயற்கையும் உண்மைகளும் கலந்து எழுதின ஒரு மிகச்சிறப்பான கவிதை அப்படின்னு நினைக்கிறேன். பக்கம் 50 வருகிற 27வது கவிதை கவிஞர் சுனையன் எழுதிய எப்பெரும் கடலும். கவிஞர் சுனையன். நினைவுகள் இன்றி யாரேனும் வாழ முடியுமா? பைத்தியம் என்று நம்மால் விழிக்கப்படுபவர்கள் கூட ஏதோ ஒரு நினைவிலேயே தங்கிவிட்டார்கள். குழந்தையும் கூட சிரிக்கிறதே ஏதோ நினைவில். நிஜங்களை கூட மறைப்போம். ஆனால் மன அடுக்குகளில் புதைந்த படிந்த அந்த நினைவுகளை ஒருபோதும் நாம் மறைப்பதில்லை. இத விளக்குற அந்த ஒரு அழகான கவிதை பாருங்க. எப்பெரும் கடலும். கவிஞர் சுனையன். எருமை முதுகை ஒத்த கற்பாறைகளாலும் அடர் காடுகளாலும் ஆனது என் நாடு. தாகமென்று வருவோர்க்கு தணிக்க சுனை உண்டு. இச்சிறு துளிக்கு ஈடாகா எப்பெரும் கடலும். எருமைகள், கற்பாறைகள், அடற்காடுகள் இல்லாத இப்பொழுதுகளிலும் உவமை இருக்கும் வரை கவிதை இருக்கும். கவிதை இருக்கும் வரை நினைவுகள் இருக்கும். நினைவுகள் இருக்கும் வரை நிலங்கள் இருக்கும். நிலங்கள் இருக்கும் வரை இருப்போம் நாங்கள். எருமை முதுகை ஒத்த கற்பாறைகளாலும் அடற்காடுகளாலும் ஆனது என் நாடு. தாகமென்று வருவோருக்கு தணிக்க சுனை உண்டு. இச்சிறு துளிக்கு ஈடாகா எப்பெரும் கடலும். எருமைகள், கற்பாறைகள், அடற்காடுகள் இல்லாத இப்பொழுதுகளிலும் உவமை இருக்கும் வரை கவிதை இருக்கும். கவிதை இருக்கும் வரை நினைவுகள் இருக்கும். நினைவுகள் இருக்கும் வரை நிலங்கள் இருக்கும். நிலங்கள் இருக்கும் வரை இருப்போம் நாங்கள். நினைவுகள் ஒருபோதும் நம்மை விட்டு நீங்கவே நீங்காது அப்படிங்கிற ஒரு அழகான விஷயத்த இவ்வளோ சிறப்பான கவிதையா ஆக்கியிருக்காங்க. அதான் கவிஞர் எழுத்தாளர் நக்கீரன் கூட அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. நினைவில் காடுள்ள விலங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, யானைகள் வந்து ஊருக்குள்ள புகுந்து அட்டகாசம் பண்ணிருச்சு அப்படி இப்படிலாம் நம்ம சொல்றோம். அது வந்து ஊருக்குள்ள அட்டகாசம் பண்ணல. அவங்க இருந்த இடங்களை எல்லாம் நாம ஆக்கிரமிச்சிட்டோம், அவங்க அந்த வழி தேடி வராங்க அப்படிங்கிற அந்த ஒரு உண்மை. அதுதான் நினைவில் காடுள்ள விலங்கு. அதே போலதான் நாமும் நினைவுகள் எப்பவும் நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கறதான் ஒரு அழகான கவிதையா இதை மாத்திருக்காங்க. இதே போல அடுத்து பக்கம் 56 வருகின்ற 31வது கவிதை தவறிய இலை. திமிங்கலத்தை ஒத்த மலைகளையும் மலைகளை ஒத்த திமிங்கலங்களையும் தன்னுள் அடக்கி சலனமுற்று வீற்றிருக்கிறது மைய கடல். திமிங்கலத்தை ஒத்த மலைகளையும் மலைகளை ஒத்த திமிங்கலங்களையும் தன்னுள் அடக்கி சலனமற்று வீற்றிருக்கிறது மையக்கடல். பேரிரைச்சலோடு குதித்தாடுகின்றன ஏதுமற்ற கரையோரத்து அலைகள். பேரிரைச்சலோடு குதித்தாடுகின்றன
ஏதுமற்ற கரையோரத்து அலைகள் அனைத்தையும் கண்ணுற்றபடி தான் எதுவென்று தெரியாமல் மணலுள் புதைகிறது எமது தோட்டத்திலிருந்து தவறிய இலை. இது ஒரு அழகான காட்சி படிமம் இல்லையா? சில நேரங்கள்ல நமக்கு பாறைகள் விலங்குகள் போல தோற்றம் அளிக்கும். இன்னைக்கும் மதுரையில இருக்கக்கூடிய அந்த யானை மலை அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த மலையோட தோற்றம், அந்த அமைப்பு ஒரு யானை படுத்துட்டு இருக்க மாதிரியே இருக்குங்கிறதுனால அந்த இடத்துக்கு பேரே யானை மலைன்னு வச்சுட்டாங்க. அது மதுரையோட ஒரு மிக முக்கியமான அடையாளங்கள்ல ஒன்று. கவிஞருக்கு கடல் எப்படி தெரியுது அப்படின்னா, திமிங்கலத்தை அந்த மாதிரி மலைகளை ஒத்த திமிங்கலம், திமிங்கலங்களை ஒத்த மலைகள் அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாத்தையும் தன்னுள்ள அடக்கிட்டு இருக்க கடல் அமைதியாதான் இருக்குது. ஆனா கரையோரத்துல இருக்க அலைகள் துள்ளி குதித்தாடுகின்றன. இந்த நிறைக்குடம் தழும்பாது குறைக்குடம் கூத்தாடும் அப்படிங்கிற விஷயமும் நம்ம இதுல வச்சுக்கலாம். அதுதான் அத உருவம் அப்படின்னு வச்சு மலைகள் திமிங்கலம் மலைகள் அமைதி சத்தம் அப்படின்னு நேரடி பொருள் கொள்றது ஒரு வகை அப்படின்னா, அது விளக்க வருகிற இன்னொரு கருத்தா நான் பாக்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த வாழ்ந்து கெட்ட குடும்பம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு காலத்துல ஓஹோன்னு வாழ்ந்திருப்பாங்க. கடைசியா எதனால அந்த குடும்பம் அழிஞ்சு போச்சு, என்ன காரணத்தினால அழிஞ்சு போச்சுன்னே தெரியாது. ஆனா கடைசியா அதனுடைய மிச்சங்களா ஏதோ ஒரு பாழடைஞ்ச வீடோ, அது ஏதோ ஒரு சுவரோ, அல்ல ஏதோ பழைய புகைப்படங்களோ அந்த மாதிரி மட்டும் அதுல எஞ்சி இருக்கும்போது அதை கடந்து போற நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரு பெரிய துயரம். எவ்வளவு பெரிய ஆளா வாழ்ந்தவங்க இன்னைக்கு இப்படி இருக்கே இந்த வீடு அப்படின்னு நம்ம கடந்து போவோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு விஷயமும் இதுல நம்ம பொருள் கொள்ளலாம் அப்படிங்கிறத, அந்த தவறிய இலை, அந்த இலை தான் யாரு அப்படிங்கிறத நினைச்சுக்கிட்டே அப்படியே அந்த கீழே விழுறுது அப்படிங்கிற அந்த அர்த்தத்தையும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத, இது மாதிரி ஒரு சேர இது நான் படிக்கும்போது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இது வந்தது. ஒருவேளை நீங்க படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் வேற மாதிரியான கருத்துக்கள் நிச்சயமா வரும் அப்படிங்கிறது தான் இந்த கவிதையோட சிறப்புனே சொல்லலாம். அடுத்தது பக்கம் 65 வருகிற 39வது கவிதை, பாம்பு கதை. பாம்பு மிகவும் கொடியது, பாம்பை கண்டால் படையும் நடுங்கும். பாம்பு சட்டையை கழற்றும் என்ற போது, யாருடைய சட்டையை அப்பா என கேட்கின்றனர் என் இரு மகன்களும். இந்த படிச்சோடனே சிரிப்பு வந்துருச்சு. இன்னைக்கு பசங்க எல்லாருமே எவ்வளவு ஷார்ப்பா இருக்கிறாங்க. நம்ம ஒரு சீரியஸா ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருப்போம், கடைசியில அதுலயும் ஒரு ஜோக் சொல்லிட்டு அவங்க ஜஸ்ட் லைக் தட் கடந்து போறாங்க. ரொம்ப ஒரு நகைச்சுவையும் இந்த கவிதையில அவருக்கு கை வர பெறுது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா நகைச்சுவையும் ஒரு கவிஞருக்கு இருக்கக்கூடிய ஒரு குணம் தானே. அதுவும் தன்னோட கவிதை வரிகளை கொண்டுட்டு வரும்போது நிச்சயமா ரசிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கவிதை. அடுத்ததாக பக்கம் 69 43வது கவிஞர் அந்த ஈரம் அப்படின்னு அந்த தலைப்பை எழுதியிருக்காங்க. பேரன்பின் பெருந்துளி. அந்த கவிதையோட தலைப்பு பேரன்பின் பெருந்துளி. கவிஞர் ஈரம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு சொல்லையும் எடுத்து கோர்த்து வைத்தேன், உன் பிறந்த நாளுக்கான கவிதை ஆகி இருந்தது. பூச்சரத்தை பார்ப்பதை போல ஒரே ஒரு முறை தீண்டி பார்த்தேன், அது மனக்கயிறாகி இருந்தது. வீசிவிடலாம் என்று கடலோரமாக சென்று கரையில் காலூன்றி நின்றேன். பேரலை ஒன்று காலை வாரி இழுத்து சென்று தன் துளியால் அணைத்து கொண்டது. உனது பேரன்பின் பெருந்துளியில் நனைந்து சொட்ட சொட்ட உனக்கு முன் நிற்பதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை என்று எழுதியதும் நீதானே. பிறகு என்னை மட்டும் ஏன் கவிஞர் என்கிறாய்? ஒவ்வொரு சொல்லையும் எடுத்து கோர்த்து வைத்தேன், உன் பிறந்த நாளுக்கான கவிதை ஆகி இருந்தது. பூச்சரத்தை பார்ப்பதை போல ஒரே ஒரு முறை தீண்டி பார்த்தேன், அது மனக்கயிறாகி இருந்தது. வீசிவிடலாம் என்று கடலோரமாக சென்று கரையில் காலூன்றி நின்றேன். பேரலை ஒன்று காலை வாரி இழுத்து சென்று தன் துளியால் அணைத்து கொண்டது.
உனது பேரன்பின் பெருந்துளியில் நனைந்து சொட்ட சொட்ட உனக்கு முன் நிற்பதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை என்று எழுதியதும் நீதானே. பிறகு என்னை மட்டும் ஏன் கவிஞர் என்கிறாய்? என்ன ஒரு கவித்துவமான காதல் வரிகள் இல்ல, லவ்லி அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு இந்த கவிதை படிச்ச உடனே கவிஞர் ஏற்கனவே எழுதினார்ல 2வது கவிதையில தெரியட்டும் பார்க்கலாம் அப்படின்னு அவங்க அழகி சொல்லிட்டு போனாங்க. அது 43வது கவிதையில ஒரு அழகான காதல் கவிதையா மாறிடுச்சு. அவங்க 2 பேருக்கும் ஏதோ தெரிஞ்சிருச்சு போல இருக்கு அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. அப்படிதான் அந்த மாதிரிதான் கவிஞர் எழுதியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். கவிஞர் வந்து மிகச்சிறந்த காதலரும் அப்படிங்கிறது தான். இப்பதான் சொன்னேன், கடந்த கவிதையில நகைச்சுவையும் எழுதியிருக்காங்க. இப்போ அடுத்ததாக மனிதர்களுக்கு என்று இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு குணம் அந்த காதல், அதையும் தன்னோட கவிதை வரிகள்ல ரொம்ப அழகா எழுதியிருக்கிறாங்க. பக்கம் 80 வருகிற 51வது கவிதை கவிஞர் கொய்யா எழுதியிருக்கிறாரு. கிளி கொத்தி பழம். கிளி கொத்தி பழம் கவிஞர் கொய்யா எழுதியிருக்கிறாரு. கிளி கொத்திய கொய்யாவிற்கு சுவை அதிகம். உண்மையாகவே அப்படித்தான். எப்பொருளிலும் எச்சுவையையும் அறிய முடியவில்லை என்று பெரும்பாலான மனிதர்கள் புலம்புவதை கேட்டிருக்கிறேன். கதகதப்பும் வாசனையும் மிகுந்த வாய் முத்தத்திலும் பெருஞ்சுவை இருக்கத்தான் செய்கிறது. கொய்யாவில் கிளி மூக்கின் தடத்தை பார்ப்பது போல முளைகளுக்கு நடுவில் மூக்கு நுனியை தடவி பார்க்கும் அவள்தான் இப்பெருஞ்சுவையை எனக்கே எனக்கு அளித்தாள். நாக்கினாலோ மனத்தாலோ உணர முடியாத இச்சுவை காதலால் ஆனது, காதலாக ஆனது. கவிஞர் வந்து காதல் அடுத்த நிலை, அந்த ஒரு முத்தம், அந்த சுவை, அதை வந்து எவ்வளவு அழகா சொல்ல முடியும் அப்படிங்கிறத அந்த வரியில அவங்க சொல்லியிருக்காங்க. இதுவும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு கவிதை. அவங்க காதலி அவருக்குன்னு கொடுத்த அந்த சுவைய இன்னைக்கு நமக்கு வார்த்தைகளாக்கி நாமும் சுவைக்க கொடுத்துள்ளார் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில இதுவும் ஒரு மிகச்சிறந்த கவிதை. அடுத்ததாக பக்கம் 90 வருகிற 59வது கவிதை கவிஞர் மெய்யன் அவர் எழுதியிருக்க நான் புத்தன் இல்லை அப்படிங்கிற கவிதை. இருப்பதை தொலைப்பதுதானே வாழ்க்கை, தொலைக்காமல் போனால் ஏது வேட்கை. காலுக்கடியில் இருப்பதை உணராமல் துணிந்தோடும் போது கடித்தாலும் பாம்பு கயிறாக தெரிகிறது. தயங்கி தயங்கி நிற்கையில் காற்றில் அசையும் கயிறும் பாம்பாக தெரிகிறது. தான் பெற்ற ஞானத்தை சொன்ன போது புத்தனுக்கு வாய்த்த நண்பர்கள் முதலில் நம்பவில்லை. எனக்கோ நண்பர்களே வாய்க்கவில்லை. நானும் புத்தன் இல்லை, பரவாயில்லை. இருப்பதை தொலைப்பதுதானே வாழ்க்கை, தொலைக்காமல் போனால் ஏது வேட்கை. காலுக்கடியில் இருப்பதை உணராமல் துணிந்தோடும் போது கடித்தாலும் பாம்பு கயிறாக தெரிகிறது. தயங்கி தயங்கி நிற்கையில் காற்றில் அசையும் கயிறும் பாம்பாக தெரிகிறது. தான் பெற்ற ஞானத்தை சொன்ன போது புத்தனுக்கு வாய்த்த நண்பர்கள் முதலில் நம்பவில்லை. எனக்கோ நண்பர்களே வாய்க்கவில்லை. நானும் புத்தன் இல்லை, பரவாயில்லை. நான் அவன் இல்லை அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற ஒரு தமிழ் திரைப்படம் இருக்கு இல்லையா? அந்த அந்த திரைப்படத்தோட பெயர் எனக்கு இந்த கவிதை படிக்கும்போது ஞாபகத்துக்கு வந்தது. எல்லோருமே புத்தனாகி விட முடியாது இல்லையா? அதுதான் அப்படிங்கிற அந்த நிதர்சனத்தை உரைக்கிற வரிகள். அதுல அவங்க சொல்ற அந்த வரி பாருங்க, துணிந்து ஓடும் போது கடித்தாலும் பாம்பு கயிறாக தெரிகிறது. தயங்கி தயங்கி நிற்கும் போது காற்றில் அசையும் கயிறும் பாம்பாக தெரிகிறது. இப்ப நம்ம சில விஷயங்களை வந்து துணிவோட செய்யணும். நம்ம தயங்கி தயங்கி நின்னுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளால அந்த விஷயத்த வந்து செய்யவே முடியாது அப்படிங்கிறது. என்னுடைய மாணவர்களுக்கும் நான் இதை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். துணிந்தவர்கள் கைத்தட்டல் பெறுகிறார்கள், தயங்குபவர்கள் கை தட்டி கொண்டிருக்கிறார்கள். நீங்க வந்து நம்ம வகுப்பறைய இது உங்களுக்கான ஒரு களமா எடுத்துக்கோங்க. உங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை முன்னாடி வந்து சொல்லுங்க. அது தப்பா ரைட்டாங்கிறத பத்திலாம் நீங்க யோசிக்க வேணாம். முன்னாடி நீங்க வரணும், அதுதான் முக்கியம். தயங்க கூடாது. நீ சொல்லணும்னு நினைக்கிற கருத்தை தயங்காம சொல்லு
அப்படின்னு சொல்லி நான் மாணவர்கள் அந்த முன்னாடி வரும்போது அந்த கைத்தட்டல் ஓசை கேட்கும் போது இதை நான் சொல்லுவேன் அவங்களுக்கு. இதுதான் இப்ப அவன் துணிஞ்சு முன்னாடி வந்ததுனால கைத்தட்டல் வாங்குறான், நீங்க துணிஞ்சு வராததுனால அங்க உட்காந்து கை தட்டிட்டு இருக்கீங்க, எல்லாருக்குமே இந்த கைத்தட்டல் ஓசை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த கைத்தட்டல் எல்லாருக்கும் எளிதில் கிடைத்திடும். புத்தனாகிற ஞானம் எல்லோருக்கும் கிடைக்குமானா நிறைய விஷயங்கள் நாம துணிவோட செயல்படணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு மிக ஒரு ஆழ்ந்த கருத்தை தான் இந்த கவிதை வழியா சொல்லியிருக்காங்க. இது போல அந்த கவிதை தொகுப்புல அங்கங்க அவருடைய அந்த முத்திரை வரிகள் அப்படின்னா, அள்ள அள்ள குறையாத நினைவு ஆழ்ந்த கடல் தண்ணி போல, கோடை விடுமுறை வந்தால் பிள்ளைகளும் வலசை போகிறார்கள், மரணத்தின் மறுபக்கம் பிறப்பு, இருள் பலாவின் ஒளி சொல்லென, ஆம்லெட்டை பார்த்தால் வருகின்ற 3 ஞாபகங்கள், இக்கணத்தை இழுத்தோடும் நாட்களை என்ன செய்வது, கனவுகள் பகலை தீண்டுவதில்லை, இருட்டின் கதையே வெளிச்சத்தின் கதையுமாகும், இமயம் என்னும் பனித்துளி, பேருரு எய்தும் தீ பிழம்பிற்கு முன்னால் சும்மா இருக்கிறது இரவு, நண்பர்களுடைய நினைவில் வாலில்லா நாயென தலையாட்டி சிரிக்கையில் கனவு மூட்டைகளை தரையில் விரித்து படுத்துறங்குகிறார், கிண்டர் ஜாயிற்குள் இருக்கும் சாக்லேட் அளவிற்கு என்னிடம் அன்பிருக்கிறது, இமைகளில் தொக்கி நிற்கும் திரள் திரளான மேகத் திவலைகள், பசியின் சத்தம் காதின் பள்ளத்தாக்கில் இசையாகி கசிகிறது, இக்காதலை கல்லாதவர் முகத்திரண்டு புண்ணுடையார், ருசி விருப்பத்தில் இருக்கிறது. இப்படியான இந்த கவி முத்துக்கள் எல்லாமே நம் மீது தெரித்து ஒளியாகி அது ரொம்ப நம்மளை ரசிக்க வைக்கிற ஒரு ஒரு அற்புதமான தொகுப்புனே இதை சொல்லலாம். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இந்து தமிழ் திசை பேப்பர் வாங்குறவங்களுக்கு தெரியும், சனிக்கிழமை தோறும் புதிய புத்தகங்களை அவங்க அறிமுகம் செய்வாங்க. அந்த மாதிரியான ஒரு சனிக்கிழமையில தான், 2 வாரத்துக்கு முன் வந்த சனிக்கிழமையில தான் இந்த புத்தகத்தை பத்தின ஒரு சின்ன ஒரு விமர்சனம் படிச்சேன். படிச்ச உடனே இந்த புக்கு கண்டிப்பா நம்ம வாங்கணும் படிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் அவங்களே அதுல கொடுத்திருந்த அந்த அலைபேசி எண்ணுக்கு தான் உடனே தொடர்பு கொண்டு பேசி இந்த புத்தகம் வாங்கினேன். உண்மையிலே நம்மள கொடுத்த அந்த ரூபாய்க்கும் அந்த கவிஞரோட சிந்தனைக்கும் நிச்சயம் எட்டாது, அவருடைய சிந்தனை அந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது. இதுதான் அவருடைய முதல் தொகுப்பா இருக்குமோன்னு நினைச்சிட்டே படிச்சேன். அதுக்கப்புறம் அந்த புத்தகம் ஃபுல்லா படிச்ச பிறகுதான் இது அவருடைய 4வது தொகுப்பு அப்படின்லாம் ரொம்ப ஒரு சிறப்பா இருந்தது. அப்படி ஒரு சிறப்பான இந்த கவிஞர் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்காக இந்த சமூகம் என்ன மாதிரியான கருத்துக்கள்லாம் இன்னும் வச்சிட்டு இருக்குது, இன்னும் நாம எவ்வளவு தூரம் போகணும், மாற்றுத்திறனாளிகள் அவங்கள பத்தின கருத்து எல்லாமே எப்படி இருக்கு அப்படிங்கிறத அவரு ரொம்ப இதுவா சொல்லியிருக்கிற ஒரு கவிதையோட இந்த புத்தக மதிப்புரை நிகழ்வை நிறைவு செய்யலான்னு இருக்கிறேன். பக்கம் 78 கவிதை எண் 50, மனு கொடுக்க வந்திருக்கோம் சாமி. இதை எழுதியவர் கவிஞர் அநீதி. அதாவது இந்த நான் சொன்னேன்னா அந்த கவிஞர் பேசியல், கவிஞர் இருளாண்டி, கவிஞர் சுனையன், கவிஞர் மெய்யன், இது எல்லாமே அந்த கவிதைகளுக்கு ஏத்த மாதிரி அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு உப தலைப்புனே சொல்லலாம். இந்த ஒரு யுக்தி உண்மையிலே நான் இது வரைக்கும் எந்த கவிதை புத்தகத்திலையும் பார்த்ததே இல்லை. வழக்கமா ஒரு தலைப்பு இருக்கும், அதுக்கு கீழே அவங்க கவிதைகள் இருக்கும். இதுல இன்னொரு தலைப்பு, ஒரு உப தலைப்பு கொடுத்து அந்த கவிதைக்கு பொருத்தமா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்கிறது இந்த புத்தகத்துல நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு கூடுதல் ஒரு சிறப்பான ஒரு புதிய ஒரு விஷயமா இதை நான் பாக்குறேன். இப்போ அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த ஒரு கவிதை, மனு கொடுக்க வந்திருக்கோம் சாமி. பிரதமரா, குடியரசுத் தலைவரா, முதலமைச்சரா, நீதிபதிகளா, இன்னும் இருக்கிற உயர் அதிகாரிகளா பார்த்து தூ பார்க்காம மனு கொடுக்க வந்திருக்கோம் சாமி. உங்க பிறந்த நாளைக்கும் இறந்த நாளைக்கும் சோறு போடுறீங்க, அன்னைக்கு மட்டும்தான் எங்களுக்கு வயிறு வருதா, மனு கொடுக்க வந்திருக்கோம் சாமி. ஸ்டிக்கு, பஸ் பாஸு, கண்ணாடி, மேடைக்கு மேடை கொடுக்குறீங்க, மேல எதுவும் நடக்கலங்க, மனு கொடுக்க வந்திருக்கோம் சாமி. விளிம்பு நிலை விளிம்பு நிலைன்னு விதவிதமான விளம்பர பாட்டு விழாக்கோலம் பூணுதுங்க, ஒடுக்கப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோர்னு பெரும்பாட்டு ஒய்யாரமா கேக்குதுங்க, மனு கொடுக்க வந்திருக்கோம் சாமி. நடைமேடையில விளம்பர தட்டி முட்டி நடக்கிறேங்க,
ரோட்டோரம் வண்டி வாகனம் தட்டி தடுமாறி நடக்கிறேங்க. மனு கொடுக்க வந்திருக்கேன் சாமி. பெரியார பெருசா படிச்சிருக்கேன். அம்பேத்கர அபாரமா படிச்சிருக்கேன். மார்க்ஸ மாங்கு மாங்குன்னு படிச்சிருக்கேன். இவங்கெல்லாம் எங்களை பத்தி என்ன சொன்னாங்கன்னு தெரியல. மனு கொடுக்க வந்திருக்கேன் சாமி. கொஞ்சம் கிட்ட வாங்க. ஹிட்லர் கப்பல் கப்பலா கொண்டு போய் யூதர்களை கடல்ல கொட்டுனாராமே, அது மாதிரி எங்களை கொட்ட சொல்லிதான் மனு கொடுக்க வந்திருக்கேன் சாமி அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை நிறைவு செய்யறாங்க. இது வந்து ஒரு மிக பெருசா பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதுலயே அந்த ஒரு வரி, பிறந்த நாளைக்கு இறந்த நாளைக்கு சோறு போடுறீங்க, அன்னைக்கு மட்டும்தான் எங்களுக்கு வயிறு வருதா? இந்த வரியெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு சுளீர் பளீருங்கிற சாட்டையடி வரிகள்னே சொல்லலாம். அந்த வகையில ஒரு அழுத்தமான ஒரு கவிதையா இதை அவங்க படைச்சிருக்காங்க. நம்ம கூட இருக்கிற நம் சக மனிதர்களா இருக்கிற மாற்றுத்திறனாளிகளை நாம எப்படி நடந்துக்கிறோம், அவங்கள்ட்ட நாம எப்படி நடந்துக்கிறோம், நம்ம என்ன செய்யணும் அவங்களுக்காக அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வினாவோட அததான் வந்து அவருடைய உரையில சொல்லிட்டாரு பாருங்க. இந்த கவிதை தொகுப்பு நீங்க படிச்சு முடிக்கும் போது உங்களுக்கு வந்து சமமா நடத்துங்க, பழகி சமத்துவம் கொடுங்க அப்படிங்கிற அறிவுரையோ அறவுரையோலாம் நான் சொல்லல. எங்களுடைய சராசரி வாழ்வியல் அனுபவங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து சொல்லிட்டாரு, நான் உங்களுக்கு எந்த அறிவுரையும் தரலன்னு. ஆனா 6 அறிவு உள்ள மனிதர்களா நாம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற அந்த வினாவோட இந்த தொகுப்பை நான் நிறைவு செய்கின்றேன். இந்த ரொம்ப குறைஞ்ச நேரத்துல நான் வந்து இந்த புத்தகத்தை படிச்சு முடிச்சு ஒரு புத்தக கருத்து பகிர்வுக்கு தயாரானேன் அப்படின்னா அதுக்கு முழுக்க அந்த கவிதை தொகுப்புல அவர் ஏற்படுத்தின அந்த வரிகளோட தாக்கம் தான். அந்த பேராசிரியரோட சிந்தனை ஓட்டமும் அந்த வரிகள்ல இருக்கக்கூடிய ஆழமும் தெளிவும் இன்னும் நிறைய இந்த கவிதை தொகுப்பு சென்று சேரணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்துல வாழ்த்தி, உங்களிடையே இன்னைக்கு இந்த புத்தக கருத்து பகிர வாய்ப்பு கொடுத்த விழுதுகள் அறிவே ஆற்றல் அமைப்பிற்கு நன்றி கூறி, இதுவரை பொறுமையுடன் செவிமடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சியம்மா. ஒரு ஆகச்சிறந்த படைப்பையும் படைப்பாளரையும் அறிமுகப்படுத்தியிருக்கீங்க. அந்த கவிதை தொகுப்பு மூலியமாக சமூக நீதி, இந்த சாதிய ஒடுக்கப்பட்ட மக்கள், மேலும் அந்த உயர்வு தாழ்வு, இது சார்ந்து நிறைய அன்றாட வாழ்க்கையில் நாம் வந்து கடந்து போறக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்து நீங்க வந்து தெளிவா ஐயா அவர்கள், பேராசிரியர் ரமேஷ் ஐயா அவர்கள் சொல்லியிருந்தபடி நீங்க சிறப்பாக சொல்லியிருந்தீங்க. அப்படியே அந்த கவிதைகள்லாம் வந்து அந்தந்த சூழலையே நம்மளுக்கு வந்து ஒரு உருவகத்தை வந்து ஏற்படுத்திச்சு. ரொம்ப மகிழ்ச்சி அம்மா. மிக்க நன்றிகள்ப்பா. சகோதரிக்கு முதல்ல வாழ்த்துக்கள் சொல்றேன். மிக அருமையான ஒரு குரல் வளம். அது அழகா சீரா ரொம்ப அழகா சொன்னாங்க, விவரிச்சாங்க எல்லாத்தையும். வித்தியாசமான சொல்லாடல்கள், உண்மையிலேயே கவிதையில இருக்கிற சொல்லாடல்கள் ரொம்ப அருமையா இருந்தது. அந்த சிந்தனையும் ஒரு வித்தியாசமான கோணத்துல ரொம்ப அழகழகா இருந்தது. முக்கியமா அந்த மயிர் என்கிற அந்த கவிதையில இருக்கிற நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகா, அந்த முகமூடி அதுவும் ரொம்ப நல்லா இதுவா இருந்தது. ரொம்ப அருமையான ஒரு கவிதை தொகுப்பு. அதை வந்து இந்த இடத்துல சொல்லுது கேட்க ரொம்ப ரொம்ப இனிமையாக இருந்தது. பாராட்டுக்கள். அவர்களுக்கு, சகோதரிக்கு முக்கியமா பாராட்டுக்கள். சகோதரியும் ஆசிரியர் போல என்னிடம் மாணவர்களுக்கு சொன்னேன்னு சொன்னாங்க. ஆசிரியர்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை பேசும்போது கேட்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வாழ்த்துக்கள் சகோதரி. இந்த ஒரு நூலை வந்து சொன்னதுக்கு இந்த இடத்துல மிக்க நன்றியும் சொல்லிக்கிறேன். வாழ்த்துக்கள்ப்பா. மீண்டும் தேங்க்யூ சோ மச் மேம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். கேக்குதுங்களா? கேக்குது. சொல்லுங்க மிஸ். மிஸ், முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். உங்களுடைய கருத்து பதிவு நீண்ட நாளா போட்டாலும் அது இன்னைக்குதான் பரவாயில்ல, ஒரு 6-10 அந்த அளவுல இருந்து கேட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி சொல்றதுன்னே தெரியல, பாராட்டவே வார்த்தைகள் இல்லை. அதுல நீங்க இப்ப அந்த கவிஞர் அநீதி இது மனு கொடுக்க வந்திருக்கேன் சாமி வந்து படிக்க படிக்க கண்ணில் தண்ணியே வந்துடுச்சு நீங்க சொல்ல. அந்த அளவுக்கு நீங்களும் அதை வந்து ரொம்ப அழகா விவரிச்சு நல்லா சொல்லியிருக்கீங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த முதுகுடிமையுடைய எல்லா மயிர் அதுவும் நல்லா இருக்கு.
அந்த தவறிய இலை, ஈரம், இது எல்லாமே நீங்க சொன்ன விதமும் கவிதையினுடைய வரிகளும் மிக மிக அருமைமா. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த தமிழ் திசை பேப்பர் வர வைக்க முடியுங்களா வேணும்ன்றவங்க? கண்டிப்பா சொல்லலாங்க மிஸ். இங்க ஆரணில இருக்காங்க, அவங்கள்ட்ட சொன்னா வீட்டுல போட்டுருவாங்க மிஸ். சரிங்க மிஸ், எனக்கு வேணும். நான் கண்டிப்பா முகவரி தரேன் மிஸ். ஓகே ரொம்ப ஓகே அருமை மிஸ். மிஸ், ரொம்ப வாழ்த்துக்கள். ரொம்ப மிக்க நல்லா நன்றிகள் மிஸ். இருந்தது. நீங்க இன்னைக்கு நிகழ்வுல கலந்துட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். லோகேஷ், வணக்கம். சொல்லுங்க. இவங்க மிஸ் உமா மகேஸ்வரிப்பா. இவங்க வந்து எங்க ஸ்கூல் பக்கத்துல இருக்கக்கூடிய அரசினர் உயர்நிலை பள்ளி ஹரிஹர நகர், அங்க இருக்கக்கூடிய தமிழ் மிஸ் இவங்க. இவங்களும் நம்ம நிகழ்ச்சி வந்து ரொம்ப ஆர்வமா கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பாங்க. ஆனா ஏதோ காரணங்கள்னால தள்ளி தள்ளி போயிட்டே இருந்தது. ஆனா நான் அந்த யூடியூப் லிங்க் எல்லாம் வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சிருவேன். நீங்க அடுத்த நாள் பதிவு பண்ணி அனுப்புவீங்க இல்லையா? அதை கேட்டுட்டு எனக்கு உடனே உடனே அவங்க வந்து பின்னூட்டம் கொடுப்பாங்க. அந்த வகையில இன்னைக்கு அவங்க நேரடியா கலந்துக்கிட்டு வாழ்த்துனது எனக்கு அறிவே ஆற்றலுக்கும் ரொம்ப சந்தோஷம், எனக்கும் ரொம்ப சந்தோஷம் மிஸ். தேங்க்யூ சோ மச் மிஸ். நன்றிமா. இன்னைக்கு கேட்டது எனக்கு ஒரு பாக்கியம். நல்லா இருந்தது. இதுதான் முதல் உங்களுது நான் கேட்கிறேன். ஆனா யூடியூப் லிங்க் நீங்க அனுப்பிச்சா பார்த்திருக்கேன். நன்றிமா. தேங்க்யூ மிஸ். ஓகேம்மா. அம்மா வணக்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். நலமறிய ஆவல். ரொம்ப சந்தோஷமா இருந்ததுமா. அருமையான ஒரு கருத்துரையும். அது வந்து கவிதைன்றதை விட உங்களுடைய அந்த சொல்லாடலுக்கு பாருங்க அருமையா இருந்தது. எனக்கு வந்து அந்த கவிதையை விட வந்து அந்த மண்ணினுடைய பெருமை இருக்கு பார்த்தீங்களா? அந்த தர்மபுரியை சார்ந்த ஒரு கவிஞர். அவர் வந்து அது வந்து ஒரு புரட்சி பூமி. அதாவது தர்மபுரி என்பது வந்து ஒரு புரட்சி பூமி. 1970 காலங்களில் வந்து அது புரட்சி அங்க வெடிச்சது. தமிழ்நாட்டுடைய புரட்சி அங்கதான் வெடிச்சது. சரிங்களா? அத மாதிரி ஆமா புரட்சி கருத்துக்களை அந்த கவிஞர் வந்து அருமையா இருக்கு. அதாவது ரொம்ப ஒவ்வொருத்தவங்களும் அதாவது முறுக்கேறுது. அவங்க அந்த கவிதையை நீங்க வாசிக்கும் போது கவிதையை நீங்க வாசிச்சீங்களான்றதை விட அது சொல்லாட அருமையா இருந்ததுன்னு வச்சுக்க. அந்த புத்தகத்தை வந்து கட்டாயம் படிக்கணும். எல்லாரும் வந்து அதை படிக்கணும்ன்றது என்னுடைய ஆசை. பட் வந்து அந்த தோழர் ரமேஷுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா. அதாவது என்னுடைய வாழ்த்துக்கள். மிகச்சிறந்த நிலையில எழுதியிருக்காருமா. மிகச்சிறந்த சிந்தனையாளர். அதாவது எனக்கு வந்து அதனாலதான் அது இந்த கவிதை தொகுப்பு படிச்ச உடனே உங்ககிட்ட பகிரணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் லோகேஷ் கிட்ட கேட்டேன். இந்த வாரம் நான் பண்ணட்டுமாப்பா அப்படின்னு கேட்டுட்டு. ஆமாமா. நீங்க இன்னைக்கு தேதிமா இந்த 18 வந்து இது தமிழீழத்துல வந்து நடந்த ஒரு இது. அதாவது மே 18 அந்த நிகழ்ச்சியில அது அருமையான நீங்க வந்து அந்த அதை ஒட்டியே இருந்து எனக்கு அதை பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு புரட்சியாளர் இந்த மாதிரியான இதெல்லாம் ஒரு சாதாரண கவிதை எல்லாம் இல்லம்மா. அதை சொல்றதுக்கு எனக்கு வார்த்தைகளே இல்லம்மா. மிக அருமையான ஒரு நான் வந்து அதுவும் குறிப்பா வந்து மாநில கல்லூரியில பேராசிரியரா இருக்கிறாருன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சிறந்தது. அந்த விட்ட படிக்கிறதுக்கு அந்த மாணவர்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். சரியா? என்ன? கண்டிப்பா. ஆமாங்க. ஆமா ஆமா. மிக ஆமா. ரொம்ப கவிதை. அதுதாங்க ஐயா மிக சிறந்த அவருடைய வார்த்தைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. நான் சொன்னது பாதிதான். இது நீங்களே இன்னும் அந்த தொகுப்பு முழுமையா படிக்கும் போது இன்னும் முழுமையா இருக்கும். உங்களோட கருத்துக்கள் நீங்க சொல்லும் போது எங்களுக்கு இன்னும் புதுசா நாங்க நிறைய கத்துக்குவோம். அந்த மாதிரிதான் இருந்தது. அவருடைய தொகுப்பு வந்து அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறப்பான தொகுப்பு. இல்ல இப்ப அவரு சர்வீஸ்ல இருக்காராமா? இப்ப அதாவது இப்ப மாநில கல்லூரி தானே அவங்க? ஆமாங்க ஐயா. மாநில கல்லூரியில தான் தமிழ் துறையில இணை பேராசிரியரா பணியாற்றிட்டு வராங்களாம். நான் அவரை கட்டாயம் சந்திப்போமா. சந்திப்பேன். மிகச்சிறந்த ஒரு ஆளுமை. அதாவது இந்த மாதிரியான ஒரு இதை வந்து ஆசிரியர் பணிக்கு இருக்கணும். ஆனா அவங்க நிச்சயமா ஒரு நல்ல சிந்தனை ஓட்டத்தோட அந்த மாணவர்கள் அவர்கிட்ட படிக்கிறதுக்கு எனக்கெல்லாம் கொடுத்து வைக்கல. அவ்வளவுதான். அந்த அடிப்படையில தான் அப்படியெல்லாம் சொல்ல முடியும். ஐயா இணைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க ஐயா. இணைஞ்சிருக்காங்க. ரமேஷ் ஐயா இணைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த பேசுவாங்க ஐயா. பேசுவாங்க. இல்ல அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள்மா. அதை விட வந்து அதை வந்து நீ வந்து ஒரு குறுகிய காலத்துல அதை படித்து இந்த எங்களுக்கு எல்லாம் நீ சொன்னது ரொம்ப மிக வந்து மகிழ்ச்சியான ஒரு தருணம் ஆயுது. மகிழ்ச்சியான தருணம். இன்னைக்கு நான் பார்க்கும்போது நிறைய பேர் இதுல கலந்துருக்கிறாங்கம்மா. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இருக்க இப்படிதான் வந்து இன்னைக்கு ஒரு 15 பேர் மேல இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? எனக்கு தெரியல, கரெக்டா கண்டுபிடிக்க தெரியல. பட் இது மாதிரி எல்லாரும் வந்து அதை கலந்துக்கணும். இந்த
அது உங்களை மாதிரி இப்ப இன்னொருத்தவங்க உமா மகேஸ்வரன் ஒருத்தவங்க உமான்னு வந்திருந்தாங்க. உமான்னு தான் பக்கத்து பக்கத்து பள்ளிங்க ஐயா. எங்க நாங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பள்ளி, அது உயர்நிலை பள்ளி. அவங்க ஆமா இது பள்ளி ஆசிரியர் அவங்களும் ரொம்ப இல்ல. அதாம்மா இந்த நிகழ்ச்சி அம்மா இந்த நிகழ்ச்சியை வந்து பள்ளி ஆசிரியர்கள் எல்லாம் கேட்கணுமா? பள்ளி ஆசிரியர்கள் எல்லாம் கேட்டு பயனடைய வேணும்னு நான் விரும்புறேம்மா. சரிங்களா? நன்றிங்க ஐயா, மிக்க நன்றிகள். மேம் வணக்கம், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அமலா அம்மா வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு தடவை புத்தக மதிப்புரை பண்றதையும் கேட்கும் போது அவ்வளோ ஆர்வமா இருக்குது. இவ்வளோ அழகா புத்தக மதிப்புரை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தடவை வந்து கவிதை நூல்கள் வந்து கவிதை நூல் ஒண்ண வந்து அவங்க வந்து மதிப்புரை பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அருமையா இருந்தது. பல நேரங்கள்ல வந்து நம்ம கதைகளோ கட்டுரைகள் அந்த மாதிரி தான் வந்து நிறைய படிக்கிறோம். கவிதைகள் வந்து நிறைய நேரங்கள்ல படிக்கிறது கிடையாது. கவிதை புத்தகங்களே வந்து இப்ப என்ன மாதிரி ஆளு வந்து சொல்லணும்னா ரொம்ப நான் செல்ஃபிஷா இருப்பேன் புத்தகங்கள் வாங்கும் போது. என்ன அப்படின்னா, நாம இவ்வளவு குடுக்குறோம், கவிதை புத்தகம்னா டக்குன்னு முடிஞ்சு போயிரும் அப்படிங்கிற மாதிரி சில நேரங்கள்ல தோணும். ஆரம்பத்துல புத்தக இது பண்ணும்போது அந்த மாதிரி யோசிப்பேன். நான் வந்து ஒரு 300 ரூபாய் கொடுத்து ஒரு புத்தகம் வாங்குறேன் அப்படின்னா, அந்த புத்தகம் என்ன ஒரு 2 நாள்ல படிச்சு முடிக்கிற மாதிரி இருக்குதே அப்படின்னு அந்த அந்த நேரங்கள்ல எல்லாம் தோணும். ஆனா வந்து கவிதை புத்தகங்களை வந்து நம்ம அப்படியே தொடர்ச்சியா படிக்கும் போது, ஒரு பெரிய கட்டுரை புத்தகமோ இல்ல அந்த மாதிரி ஒரு பெரிய புத்தகங்கள் வாசிச்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து என்ன அனுபவம் கிடைக்குதோ அதை விட ஒரு நல்ல எளிமையான முறையில புதுவிதமான அனுபவங்களை வந்து கவிதை புத்தகங்கள் கொடுக்கும் அப்படிங்கறது வந்து நம்ம படிக்க படிக்கதான் வந்து தெரிஞ்சுக்க முடியுது. அது மாதிரி இன்னைக்கு வந்து அமலாமா இந்த கவிதை புத்தகம் வந்து மதிப்புரை பண்ணது ரொம்பவே நல்லா இருந்தது. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து, நம்ம எல்லாருமே வந்து தமிழ்ல சில வார்த்தைகளை வந்து சாதாரணமான தமிழ் வார்த்தையவே வந்து கெட்ட வார்த்தையா உபயோகப்படுத்தி அந்த வார்த்தையை வந்து கேட்கறதே கூட தப்பு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிற அந்த மயிர் அப்படிங்கிற வார்த்தையை வச்சே வந்து ஆசிரியர் வந்து ஒரு கவிதை சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது நான் கேட்டுட்டே தான் இருந்தேன். ரொம்பவே அது ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து அவங்க சொல்லும் போது அந்த வார்த்தை வந்து நமக்குள்ள ஒரு என்னடா இது இந்த மாதிரி இருக்கே இந்த வார்த்தை அப்படின்னு திருப்பி திருப்பி உச்சரிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனா போக 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 அதை இப்படியெல்லாம் கூட சொல்லலாமா அப்படின்னு கேட்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. அதுதான் வந்து எப்பயுமே கவிதை வந்து ஒரு கவிதைனாலே வந்து ஒரு அழகு அப்படிங்கிற அந்த ஒரு இத சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த மாதிரி சொல்லாடல்கள் எல்லாமே வந்து தமிழுக்கு மட்டும்தான் சாத்தியமா இருக்குதோ அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. நான் மற்ற மொழிகள்ல எதுவும் படிச்சது கிடையாது. ஆனா வந்து சில நேரங்கள்ல நம்ம தமிழ் மொழி வந்து இவ்வளோ சொல் வளம் மிக்க ஒரு மொழியா இருக்கு, தமிழ்ல மட்டும்தான் இந்த மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் உபயோகப்படுத்த முடியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த கவிதை அம்மா வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கும் போதே எனக்கு மனசுல அந்த மாதிரி தோணிட்டே இருந்தது. அதே மாதிரி அந்த இன்னொன்னு கூட தைரியமா எதையும் எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லும் போது நான் என்னையவே நான் யோசிச்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன். என்னோட வாழ்க்கை பயணத்துல வந்து நிறைய நேரங்கள்ல ரொம்ப பயப்படுவோம். அது வந்து பயம் இல்லாத மாதிரி வெளியே நடிப்போம். ஆனா நமக்கு ரொம்ப நெருங்கினவங்களுக்கோ இல்ல நமக்கோ மட்டும்தான் வந்து பயம் அப்படிங்கிறது இருக்கும். என்னால இதை செய்ய முடியுமா அப்படி தோணிட்டே இருக்கும் வாழ்க்கையில. அப்புறம் அடுத்தடுத்த வாய்ப்புகள் வரும்போது சரி நம்ம ஒரு தடவை தான் தைரியமா செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு நம்ம அதை செஞ்சு பார்க்கும்போதுதான் அந்த பயம் வந்து நம்மளை விட்டு போகும். அம்மா சொன்ன மாதிரிதான் தைரியமா நம்ம வந்து முன்னாடி வந்து செய்யறதே வந்து பாதி வெற்றிக்கு ஒரு இதா இருக்கும். அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதை சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரிதான் நானும் வந்து ஒரு பேராசிரியரா இருக்கிறதுனால என்னோட கல்லூரி மாணவிகளுக்கும் பள்ளி மாணவிகள் அடுத்த நிலை வர்றது வந்து கல்லூரி தானே. அப்ப அவங்க கிட்ட நானும் அதை தான் சொல்லுவேன். இன்னைக்கு இருக்கிற மாணவிகள் வந்து ரொம்ப பயப்படுறாங்க. அதாவது எதுக்காக இப்படி பயப்படுறாங்க அப்படிங்கிறதே தெரியல. நம்ம எவ்வளவுதான் வந்து அவங்க கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி பழகுனா கூட நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க கிட்ட வந்து ஒரு தயக்கம் இருக்கு. ஆனா அதையும் தாண்டி நம்ம வந்து அவங்கள தொடர்ச்சியா ஊக்குவிக்கும் போது அந்த பயம் அப்படிங்கிறது வந்து அவங்கள விட்டு
போறதுக்கு இருக்கு. அப்ப வந்து இதுல ஆசிரியரோட பங்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கு அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன், அவங்க அந்த இதை வந்து சொல்லிட்டு இருக்கும் போது. அதே மாதிரி அடுத்ததா அந்த முகமூடி, ஐயோ அது ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு கேட்க கேட்க நல்லா இருந்தது. எல்லாருமே வந்து ஆஹ் வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஒரு போலியான முகமூடிய அணிஞ்சுக்கிட்டு தான் வந்து வெளியே வராங்க. எல்லாருக்குமே இப்ப அந்த முகமூடி வந்து தேவைப்படுதோ அப்படின்னு நம்ம பாக்குற ஒரு மனிதர்கள் எல்லாருமே இவங்க உண்மையாதான் இருக்காங்களா, இல்ல வந்து முகமூடிய அணிஞ்சிட்டுதான் நம்ம கிட்ட பேசுறாங்களா அப்படிங்கிற அந்த விஷயமே வந்து தெரியாத மாதிரியான அஹ் தோற்றத்தோட கூட நம்ம கூட நல்லா பழகுறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அந்த முகமூடி அப்படிங்கிறது. அவங்க அந்த இடையில வந்து கோட் பண்ண அந்த இது கொஞ்சம் தேநீர் நிறைய வானம், அது நானும் வந்து அந்த புன்னகை பத்தி அவங்க சொல்லியிருந்தாங்க. அது நானும் அந்த கவிதை படிச்சு, ரொம்ப வைரமுத்துவோட கவிதை படிச்சு எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆஹ் இந்த இடத்துல வந்து நான் சொல்லணும்னு விருப்பப்படுறது என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில வந்து எதையோ தேடி போறோம். ஆஹ் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இப்ப நேத்து நாங்க வந்து ஒரு ஷாப்பிங் மால் வந்து போயிருந்தோம், சும்மா போயிருந்தோம், பாக்குறதுக்காக போயிருந்தோம். அப்ப வந்து ஒரு ஒரு 10 நிமிஷம் நம்ம அங்க உட்கார்ந்து விதவிதமான மனிதர்களை வந்து நம்ம பாக்குறோம். இவங்க பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தேடல். ஏதாவது ஒண்ணு செஞ்சா நமக்கு வந்து சந்தோஷமா இருக்க முடியுமா, இது செஞ்சா சந்தோஷமா இருக்க முடியுமா, அதை செஞ்சா சந்தோஷமா இருக்க முடியுமான்னு ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா பொருள் நிறைய வாங்குனா அவங்களுக்கு வந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒன்னொன்னும் உண்மையான சந்தோஷம் எது அப்படின்னு தெரியாமையே வந்து சந்தோஷத்தை தேடி அலையிற மனிதர்கள் தான் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு. அப்ப அந்த உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறது எதுங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கை பயணம், தொடர்ச்சியான பயணத்துல வந்து நம்மளோட அப்பப்ப கிடைக்கிற சின்ன சின்ன விஷயங்களை, வாழ்க்கைய வந்து நம்ம அந்த நிகழ்காலத்துல வாழ்ந்துட்டு போறதுதான் வந்து சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு வந்து தோணுச்சு. இந்த முகமூடி அப்படிங்கறது அவங்க சொல்லி அதை பத்தி அவங்க அமலாமா சொல்லும் போது எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மனசுல வந்து தோணிட்டே இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. கடைசியா சொன்ன இந்த சமத்துவம் பத்தின விஷயங்கள் சொல்லும் போது நம்மளுமே இன்னமுமே நம்ம மனசுக்குள்ள அந்த மாதிரியான உயர்வு தாழ்வு பாக்குற இடம் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துகிட்டேதான் இருக்குதோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருக்கு. அப்ப வந்து இதெல்லாமே பார்க்கும்போது கவிதை அப்படிங்கிறது வந்து ஏதோ நம்ம படிச்சோம் போனோம் அப்படிங்கிறது இல்லாம நம்மளோட மனசுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில வந்து கவிதைகள் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அம்மா இன்னைக்கு ரிவ்யூ பண்ண இந்த புத்தகமும் வந்து ஒரு விஷயமா எனக்கு வந்து தோணுச்சு. இப்ப கொஞ்ச நாட்களா நானுமே கொஞ்சம் கவிதை புத்தகங்களை தேடி எடுத்து படிக்கிற மாதிரி இருந்தது. நானும் அமலாமாவும் இப்ப போன மாதம் கூட ஒரு புத்தக மதிப்புரை நிகழ்வுல கவிதை புத்தகங்களை தான் நாங்க வந்து எடுத்து மதிப்புரை பண்ணணும். அப்ப வந்து இப்ப கவிதைகளோட நிறைய தொடர்ச்சியானதா இருக்கும்போது அது வந்து மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா, நம்மளை யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது வந்து கவிதை புத்தகங்களாலதான் முடியும் அப்படிங்கிறத நான் வந்து நினைச்சேன். அதே மாதிரி ஐயாவும் சொன்னாங்க, நிறைய ஆசிரியர்கள் வந்து இந்த மாதிரி மதிப்புரை நிகழ்வுல வந்து கலந்துக்கணும், மத்தவங்க சொல்றத கேட்டு பயன் பெறணும் அப்படின்னு. அதை வந்து நான் முழுமையா ஒத்துக்கிறேன். ஏன்னா இப்ப வந்து நாட்கள் அதிகமாக அதிகமாக நம்ம இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற இந்த ஏஐ டெக்னாலஜி இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம என்ன சொல்றது, வெறுமனே பாடம் நடத்தி அவங்களை வந்து மதிப்பெண் வாங்க வைக்கிறது மட்டுமே வந்து நம்மளோட நோக்கமா இப்ப வந்து தேவையில்லை. ஏன்னா இப்ப இருக்கிற மாணவர்களோட அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்த்தோம்னா என்ன சொல்றது, பாடம் சொல்லி தரதுக்கு ஒரு டீச்சர் தான் வந்து பாடம் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற நிலைமை வந்து இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு. அதுவும் இன்னும் அது வந்து பள்ளி இதை எட்டுச்சா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா கல்லூரியில வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா மாணவர்கள் வந்து வெறும் ஆசிரியர்களை பாடம் சொல்லி கொடுக்கிற ஒரு டீச்சரா மட்டும் அவங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை தான் இருக்கு. ஏன்னா நம்ம என்ன அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாலும் இன்னைக்கு இந்த ChatGPT அப்படிங்கிறது வந்தோடனே அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஒரு ப்ராம்ப்டா கொடுத்தா அடுத்த நிமிஷம் அது ஃபுல் ஆன்சரோட கொடுத்துருது. அப்ப வந்து நம்ம பாடம் அப்படிங்கிறதையும் தாண்டி
இன்றைய மாணவ சமுதாயத்துக்கு நம்ம வந்து என்னத்த சொல்லி அவங்கள வந்து நம்ம அவங்கள வந்து நம்ம என்ன சொல்றது நல்வழிப்படுத்த போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல இருக்குது இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சியில. அப்ப வந்து நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப பெரிய இதா சொல்லி அவங்கள வந்து போர் அடிக்க முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன கவிதைகள் மூலமோ கதைகள் மூலமோ அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன்ஸ் அப்படின்னு சொல்றது கொடுக்கறதுக்கு ஒரு ஆசிரியர் வந்து தேவைப்படுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம அதுக்கு வந்து இந்த மாதிரி கவிதைகள் எல்லாம் நம்ம வந்து தொடர்ச்சியா அவங்க கிட்ட வந்து எடுத்துட்டு போனா நிறைய சமுதாயத்துல வந்து மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல வந்து பதிவு பண்ண விரும்புறேன். அதே மாதிரிதான் புத்தக வாசிப்பு அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இளைய சமுதாயத்துக்கிட்ட கண்டிப்பா எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது இருக்கு. என்ன மாதிரி புத்தகங்கள் வந்து நம்ம அவங்க கிட்ட கொண்டு போக போறோம்னு சொல்லும் போது நமக்கு அதை பத்தின ஒரு விழிப்புணர்வு வந்து தேவையா இருக்கு. அப்ப வந்து நம்ம அதுக்கு ஆசிரியரா இருக்கிற நமக்கு வந்து ஒரு சமூக பொறுப்பு. நிறைய புத்தகங்கள் நம்ம படிச்சு ஏன்னா நம்ம இப்ப நிறைய பேசுறத கேக்குறாங்க. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு மேம் நாங்க எந்த புக்கு படிக்கலாம் மேம், நாங்க இது நாள் வரைக்கும் புத்தகமே படிச்சது கிடையாது, என்ன மாதிரி படிக்கலாம்னு நம்ம கிட்ட அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் கேட்கும் போது சொல்றதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். அப்ப ஆசிரியர்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் தான் வந்து அவங்களுக்கு அதிகபட்ச அளவுல தேவைப்படுறாங்க. அவங்கள வந்து ஒரு வெறுமனே பாடம் நடத்தி மார்க்கு போடுறதுக்கு மட்டும் கிடையாது, அதை தாண்டி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு போறதுக்கு ஆசிரியர் வந்து தேவைப்படுறாங்க. அப்ப ஆசிரியரா நம்ம வந்து நம்மள தொடர்ச்சியா அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து இருக்கு அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணிக்க விரும்புறேன். அப்ப நம்ம கிட்ட இருந்து முதல்ல வந்து மாற்றங்கள் வரணும். அப்பதான் வந்து இந்த இளைய சமுதாயத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து எந்த விஷயம் நீங்க சொல்றதா இருந்தாலும் ஒரு 20 செகண்ட்ஸ்குள்ள சொல்லி முடிக்கணும். இல்லைன்னா அதுக்கப்புறம் இவங்க இவங்க இப்படிதான் போட்டு போர் அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடக்கூடாது. அப்ப அந்த மாதிரி ஒரு சின்ன நேரத்துல நம்ம சொல்ல வர்ற கருத்தை வந்து சொல்றதுக்கு கவிதைகள் வந்து ரொம்பவே உறுதுணையா இருக்கும்னு நான் நம்புறேன். இன்னைக்கு அம்மாவோட புத்தக மதிப்புரை வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நானுமே கொஞ்சம் ஒரு 6-10 மாதிரி தான் வந்து ஜாயின் பண்ணேன். ஆனா ரொம்பவே நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. நன்றி அமலாமா. இந்த புத்தக மதிப்புரையிலையும் உங்ககிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன். மிக்க நன்றிகள் மேம். எப்போ நீங்க என்ன புகழ்ந்துட்டேதான் இருப்பீங்க. ஆனா நல்ல புத்தகங்களை கொண்டு சேர்க்கறதுல நாம எப்பவும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிச்சயமா நம்ம எப்பவும் கடைபிடிப்போம் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றிமா. நன்றி ஐயா. ரமேஷ் ஐயா இணைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அம்சிரையன் அப்படின்னு பேர் வருது. ரொம்ப மகிழ்ச்சிங்க. அறிவு ஆற்றல் அமைப்பு நிகழ்த்திய இந்த சிறப்பானதொரு வாய்ப்பு. என்னுடைய நூலை வந்து குறிப்பா ஆசிரியரா அமலா அம்மா அவர்கள் வந்து பேரார்வம் கொண்டு இந்து தமிழ் திசையில வந்த அந்த அறிமுகத்தை பார்த்து உடனே தொடர்பு கொண்டு அந்த நூலை வந்து பெற்று பெரிய முயற்சி எடுத்து அதை வாசிச்சு இந்த அளவுக்கு அறிவு ஆற்றல் அமைப்பினுடைய 248வது வாரம், 248 வாரம் தொடர்ந்து ஒரு அந்த நூல் வாசிப்பு நடக்குதுன்னா அது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தியா இருக்கு. அந்த வகையில இந்த நூலை வந்து இவ்வளவு பெரிய புகழ்பெற்ற அந்த அமைப்புல வாசித்ததுக்காகவும் அதை பற்றிய ஒரு மதிப்புரை கொடுத்ததுக்காகவும் அதுக்கான வாய்ப்பினை இந்த அமைப்பு ஏற்படுத்தி தந்ததுக்காகவும் அமலா அம்மா அவர்களுக்கும் இந்த அமைப்பு சார்ந்த அனைத்து அமைப்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கவிதை தொகுப்புங்கிறது வந்து 2024 வந்தது. பொதுவாக வந்து நம்ம கவிதைகள், புனைவு இலக்கியம், படைப்பிலக்கியம், அதன் பிறகு வந்து கட்டுரை இலக்கியங்கள், ஆய்வுகள், இதுல ஈடுபடுறதை விட அந்த புனைவு இலக்கியத்துல ஈடுபடுறது வந்து மனசுக்கு வந்து ஒரு ஆறுதலை கொடுக்குது. உண்மையிலே ரொம்ப அற்புதமா அவங்க வந்து வாசிச்சு கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க அமலாமா வந்து ஒவ்வொரு கவிதையும் நிதானமா நிறுத்தி எல்லாருக்கும் புரியும்படியாக அவங்க வந்து ஆர்வத்தோடு வாசித்தாங்க. அது ரொம்ப ரொம்ப ஏன்னா எல்லாருக்கும் சேரணும், அது அனுபவிக்கணும். இங்க சொன்ன மற்ற
தோழமைக்குரிய ஆசிரியருடைய அந்த பின்னூட்டங்கள்லாம் பார்க்கிற போது கேட்கிறப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து அமலாம்மா வந்து ரொம்ப அருமையா அந்த எல்லாருக்கும் எல்லோருடைய மனசுலையும் தங்கும்படியாக அதை வந்து கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த கவிதையை பொறுத்த வரைக்கும் வந்து வாசிக்கிறது, கவிதை வாசிக்கிறது வந்து பெரும்பாலும் குறைஞ்சிருக்கு நம்ம தமிழ் சூழலை பார்க்கிறப்போ. பெரும்பாலும் வந்து ஆய்வுகள், கட்டுரைகள், தரவுகள், அந்த மன ஆலோசனைகள், சமையல் குறிப்புகள், இது போன்ற புத்தகங்களை காட்டிலும் இந்த கவிதைக்கு வந்து கவிஞர்கள் நிறைய உருவாக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க ஒரு தொகுப்பு 2 தொகுப்பு போட்டு அவங்க வந்து அடுத்தடுத்து கடந்து போயிடுவாங்க. இந்த கவிதையை பொறுத்த வரைக்கும் மற்ற இலக்கியங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு கவிதைக்கு ஒண்ணு இருக்குன்னா, அது அனுபவிக்க சொல்லி தூண்டும். கவிதைங்கிறது வந்து அது வந்து எப்பொழுதெல்லாம் அந்த மனிதன் வந்து தவறுகிறதோ, மனித நிலை வந்து எப்பொழுதுதான் தடுமாறுகிறதோ, இப்பொழுதெல்லாம் மனிதர்கள் வந்து விரக்திக்கும், நிராசைக்கும், துயரத்துக்கும் ஆட்படுறாங்களோ, இப்பெல்லாம் வந்து கடவுள் பக்கமும் போகிறாங்களோ, அந்த மாதிரியான சூழ்நிலையில கண்டிப்பா வந்து கவிதை வந்து எல்லோருக்குமே ஒரு சின்ன ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வடிவம் அது. ஏன்னா அது சொல்லுடைய சுருக்கம் மட்டும் இல்ல, ஆழ்ந்த அனுபவங்களை வந்து அது அனுபவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு எளிய இனிமையான வடிவம் அது. நம்ம பெரிய பெரிய நாவல்கள், பெரிய பெரிய கதைகள், புராண இதிகாசங்கள்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கவிதைகள் வந்து படிக்கணும். இந்த சொல்லுக்கும் இந்த நம்ம மனசுல இருக்கிற அனுபவத்துக்கும் உள்ள தொடர்பை வந்து நம்ம தான் உருவாக்குறோம். நம்மனா அந்த மனநிலை தான் அதை வந்து உருவாக்குது. அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு அடர்த்தியான ரொம்ப பூடகமான மொழியில தான் அதை வந்து செய்யணுங்கிறது அவசியம் கூட இல்லை. அவங்களுடைய பேரையே வந்து அதிகாலையில இருந்து அவங்க பேரையே சொல்லி பார்த்தா அது பெரிய உத்வேகத்தை கொடுக்கும், புத்துணர்ச்சியை கொடுக்கும். அவங்கவுங்க பேரே அவங்கவுங்களுக்கு ஒரு பெரிய கவிதை. அது வந்து அந்த அதிகாலையில இருந்து அந்த பேர் அவங்கவுங்க பேரே சொல்லி பார்த்தா அது ஒரு விழிப்புணர்ச்சியை வந்து கண்டிப்பா கொடுக்கும். கவிதைங்கிறது அங்கிருந்தா தொடங்குது. அவங்களுடைய பங்களிப்புல இருந்து, அவங்களுடைய வாழ்வியல் அனுபவங்கள்ல இருந்தா அது தொடங்குது. அது எல்லோருடைய அனுபவமாகவும் அது வந்து மாறிடுது. அதுக்குள்ள ஒரு மாயத்தன்மைங்கிறத விட ஒரு கூட்டு அனுபவம் அது. அந்த கவிதைங்கிறது ஒரு கூட்டு அனுபவம். ஒன்று இன்னொன்றாக மாறுதுன்னா அது மனித வடிவம், மனித சமுதாயத்துடைய இணைப்புல இருந்து கிடைக்கின்ற அந்த கூட்டு அனுபவத்தை வந்து கவிதையை போல மற்ற எந்த இலக்கிய வடிவத்திலையும் நம்ம வந்து அவ்வளவு அருமையா ஒரு கடவுளை தரிசிக்கிற மாதிரி நம்மளோட இந்த கவிதை உடைய உணர்வை வந்து தரிசிக்கலாம். அதுக்கு இணையானது, அதை விட கூடுதலான மனிதனுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியது. இதுல என்னன்னா நம்முடைய அந்த மனசுடைய ஒரு தேவை, அந்த மனசுடைய தேடல், அது விருப்பம், அதை பொறுத்துதான் அமையும். இப்ப இளமையில இருக்கிறவங்களுக்கு சில நேரத்துல காதல் கவிதைகள் மட்டும்தான் பிடிக்கும். அதே சமயத்துல முதுமையில் இருக்கிறவங்களுக்கு இது காதல் கவிதைலாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சில நேரத்துல தோணும். 40 இருந்து 50 வயசுல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து பயன்பாட்டு நோக்கில் இருக்கணும்னு தோணும். அது போல 20 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு, 20 இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கும், அதாவது 15 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிற அந்த தலைமுறைக்கு எல்லாமே அழகா தோணும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு தோணும். இப்படி இது எல்லாமே வந்து கவிதைக்குள்ள வந்து இருக்கு. கவிதை வந்து யாருமே பார்த்த மாத்திரத்துல அந்த கவிதைகள் வந்து பிடிக்கும்னு சொல்ல முடியாது. படிச்ச மாத்திரத்திலே கவிதைகள் பிடிக்கும், கவிதைகள் வந்து ரொம்ப ஈடுபடுத்தும், எல்லாரையும் ஈர்க்குலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அதோடைய ஒரு 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 ஆசிரியர் கூட அவங்களுடைய கருத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஏன்னா கவிதை வந்து ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கும் அப்படி. அது ஏன் அப்படி எண்ணம் தோன்றுதுன்னா, அந்த வாழ்க்கையை வந்து நிதானமா நம்ம வந்து வாழ்றதுல கொஞ்சம் தயக்கம் காட்டுறோம். எல்லாமே வேகமா
வேகமா வேகமா வேகமா நடக்கணும்னு சொல்லி நம்ம வந்து நினைக்கிறோம். எல்லாம் மிசைல் மாதிரி வேகமா புறட்டு வேகமா எல்லாத்தையும் முடிச்சிடணும், வேகமா இது பண்ணி நடந்துடணும். ஒரு பூசையை கூட வந்து வேகமா செய்யணும்னு நினைக்கிறோம், சாப்பாட்டை வேகமா சாப்பிடணும்னு நினைக்கிறோம். நம்ம வந்து வேகமா அடுத்த கட்டத்தை நோக்கி போயிடணும்னு நினைக்கிறோம். இப்ப வந்து எந்த உற்பத்தினா கூட ஒரு நெல் எல்லாம் 6 மாச பயிரெல்லாம் இப்ப கிடையாது, குறைஞ்சிருச்சு. இப்ப ரொம்ப சீக்கிரமா அந்த பயிர் வந்து வளர்த்து ரொம்ப சீக்கிரமா அதை சாப்பிடணும், ரொம்ப சீக்கிரமா அது வந்து அந்த நோவைக்கு, அதாவது காத்து இருக்கக்கூடாது, பொறுமையா இருக்கக்கூடாது, அப்போ வந்து மெதுவா நிதானமாக இருக்கக்கூடாது. அப்படிங்கிற வாழ்வியல வந்து நாம் வந்து வேணும்னே வந்து என்ன பண்றாங்கன்னா திணிக்கிறாங்க இந்த வாழ்வியலை. அது என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்துக்கு மேல உடல் வந்து மனசு சொல்றது வந்து உடல் ஓரளவுதான் கேட்கும். ஏன்னா மனத்தோட வேகத்தை வந்து உடம்பு தாங்காது. இந்த உடம்புங்கிறது ஒரு சின்ன எந்திரம், மனம்ங்கிறது ஆற்றல். இந்த ஆற்றலை வந்து உடம்பு தாங்காது சில நேரத்துல. அது நீங்க ஒருத்தரும் ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்படியெல்லாம் நம்ம நுணுக்கமா நம்மளை நாம உள்நோக்கி பார்க்கறது, கவிதையோட மொத்த வடிவமும் அதோட ஆரம்பமும் முடிவும் வந்து உள்நோக்கி பார்க்கறதா கவிதை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் வந்து கவிதை வாசிக்கிறதுங்கிறது ஒரு மகா அனுபவம். அதனால இந்த கவிதைகளை வந்து நீங்க எல்லாருமே எல்லா ஆசிரியர் பெருமக்கள்கிட்டையும் நான் கேட்டுக்கிறது, ஒரு நாளைக்கு ஒரு கவிதையாவது, திருக்குறள், நீங்க இன்பத்துப்பால்ல இருக்கிற திருக்குறளை கூட நீங்க வாசிக்கலாம். வாசிச்சு மற்றவங்கள பகிர்ந்துக்கும் போது அந்த இன்பம், அந்த அனுபவம் பெருகும். அது வாசிச்சு நம்ம ரசிக்கிறதோடு மட்டும் இல்லாம அதை பகிர்ந்துக்கிறப்போ ரொம்ப பெருகும். அது போல இந்த கவிதைகள் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நிறைய அந்த கவிதை பரப்பதற்கான முயற்சியை நம்ம நிறைய முன்னெடுக்கணும். அதுக்குதான் நானும் வந்து முன்னாடி என்னுடைய கவிதைகள் வந்து மொழி வந்து கொஞ்சம் பூடகமா இருக்கும். ஆனா அந்த வயசுல வந்து நம்ம கல்லூரி காலத்துல அந்த இளம் பருவத்துல இருக்கிற ஒரு கோளாறுங்கிறது கவர்ச்சி. அதனால மொழி கவர்ச்சி இருக்கணும். மொழியை வந்து எந்த அளவுக்கு நம்ம பூடகமா பயன்படுத்துறோமோ, எந்த அளவுக்கு குறியீடா படிமங்களா இருண்மையா பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு அதுக்கு வந்து மதிப்பு இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறது தானே. அப்படி நினைச்சுதான் வந்து முன்னாடி அந்த கவிதைகள்லாம் என்னுடைய இருந்தது. ஆனா அது வந்து கொஞ்சம் வாழ்க்கையில சில அனுபவங்கள் கிடைக்கிறப்போ, சில பெயரோட பழகிறப்போ, தேடி தேடி இலக்கியங்களை வாசிக்கிறப்போ, அந்த வாழ்வில் சார்ந்த ஒரு அனுபவம் வந்து ஒரு சாரமா வந்து படியும் போது புரியுது. கொஞ்சம் திரும்பி பார்க்கிறப்போ அது புரியுது. இது வந்து ஒரு மேலோட்டமா தான் உதவக்கூடியது, ஆழமான விஷயங்களுக்கு இது உதவாகுது. இது அனுபவத்துக்கு வந்து மேலோட்டமா ஒரு தொடக்க நிலைக்கு தான் உதவும் அப்படின்னு சொல்லி, அதுல கவிதை எழுதுறது கூட வந்து நான் நிறைய கவிதைகளை எழுதி கீச்சு போட்டேன். ஏன்னா அந்த ரொம்ப எளிமையா இருக்கணும், எல்லோருக்கும் புரியுற மாதிரி இருக்கணும், அது இல்லாம அதை அனுபவிக்கணும், எல்லாருமே அதை அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்ம யோசனை பண்ணி அது ஒரு பயிற்சியா நம்ம எடுத்து அதை செய்யணும்னு சொல்லி, இன்னும் கூட சரியான பயிற்சி இன்னும் கூட தொடர்ந்து நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிதான் அந்த முயற்சி தான் கவிதை எழுதுறதுக்காக அந்த அதிகாலை நேரத்தில் எழுந்து நிறைய இலக்கியங்களை வாசிக்கிறது மட்டும் இல்லாம அது தொடர்பாக சிந்திக்கிறது, அது தொடர்பாக தியானிக்கிறது, இது போல விஷயங்களை வந்து தொடர்ந்து, அது இல்லாம நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை ஆழ்ந்து கவனிக்கிறது. ஆழ்ந்துன்னா மேலோட்டமா கவனிச்சா போதும், ஆழ்ந்துன்னா பெருசா அதுக்காக நேரத்தை ஒதுக்கி அதுக்காக நம்ம அப்படி இல்லை. ஒரு ஒரு குப்போண்டி போற மாதிரிதான் ஒரு குப்போண்டி தெருக்குள்ள வரும்போது அப்படி ஒன்னும் அள்ளி போட்டுக்கிட்டே போறாங்கல்ல, அது மாதிரிதான். அது போல நம்ம வந்து அன்றாடங்களை சின்ன சின்ன விஷயங்களை மற்றவங்க வந்து பெரும்பாலும் கண்டிப்பா அதை தவற விட்டுறாங்க. அப்போ நம்ம இந்த ஆசிரியர் பணி இல்ல கற்பித்தல் பணியில இருக்கிற நமக்கு வந்து இந்த தலைமையோட கனெக்ட் ஆகிறதுக்கு, அது தொடர்பு ஏற்படுத்துறதுக்கு அன்றாடங்களை நம்ம கண்டிப்பா கவனிக்கணும். அன்றாடங்களுடைய விஷயங்களை கண்டிப்பா கவனிக்கணும். அப்போ வந்து அதுக்கான சொற்களை அப்போ வந்து அந்த மாணவரோட பேசுறது, அந்த மாணவரோட பேசுறது மட்டுமா அந்த மாணவர்களுக்கு
உள்ளார போறது, இந்த மாணவருக்குள்ளார நம்ம போறது அது எப்படி? ஏன்னா மாணவர்கள் வந்து கையாளுறதுல இருந்து அந்த தலைமுறை இடைவெளி வந்து ஏன் உருவாகுதுன்னா, மாணவர்கள்ட்ட வந்து நம்ம பொதுப்படியா கல்லூரிகள்ல, நான் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்றேன். கல்லூரிகள்ல போகும்போது, கல்லூரி வகுப்புகள்ல போகும்போது நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த டைம் ஃப்ரேம், அந்த அட்டவணை, கால அட்டவணைக்குள்ள அந்த பாடமுறையை நடத்தி முடிக்கிறது அப்படிங்கிறத மட்டும்தான் பெரும்பாலும் குறிக்கோளா இருக்கும். ஆனா அப்படி இல்லாம இந்த மாணவர்கள்ட்ட வந்து தனியா கூப்பிட்டு பேசுறது. ஏன்னா நம்ம வகுப்புல பாடம் நடத்துகிறப்போ யாரெல்லாம் வந்து எப்படி இப்படிலாம் இருக்கிறாங்க, ஏற்கனவே இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து சொல்ற விஷயங்கள் ஏற்கனவே எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும். அப்ப தனித்தனியா கூப்பிட்டு பேசுகிற போது அது அவங்களுக்குரிய அந்த அனுபவங்கள் வந்து அவங்க வாழ்நிலையை வந்து சொல்லுவாங்க. அதை வந்து எல்லாருக்கிட்டுமே அப்படி தனித்தனியா கேட்க முடியாது. சிலருடைய அந்த சில விஷயங்கள் வந்து கண்டு காணாம கேட்டு அவங்களுக்குரிய அந்த நிலையை உணருது, அதுக்கான பணிகளை செஞ்சு அவங்களுக்கு ஏதாவது சிறிய உதவி செய்யறது, இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை செய்யும் போது அந்த தலைமுறையோடு நம்ம வந்து, அதாவது இளைய தலைமுறை, அடுத்த தலைமுறையோடு நம்ம வந்து இணைகிறோம். அப்படி இணைகிறப்போ என்ன ஆகுதுன்னா, நமக்கும் நம்மளை அறியாமலே அந்த காலத்தை வந்து நிகழ்காலமா மாறிடுது. நம்முடைய மனமும் நம்முடைய அந்த சூழ்நிலையும் வந்து கண்டிப்பா அவர்களை போலவே அந்த எனர்ஜி, அந்த ஆற்றல் இருக்குல்ல, அந்த ஆற்றல் நம்மளையும் தொடுது. அந்த மாதிரியான நிலைகள்ல இருந்து இந்த கவிதைகள் வந்து நிறைய படைக்கணும், நிறைய எழுதணும் அப்படிங்கிற மாதிரி நான் சிந்திக்கிறேன். இதெல்லாம் வந்து இப்போதைக்கு நான் வந்து சிந்திச்சது, அது தொடர்பா யோசிக்கிட்டு இருக்கிறது. அதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இந்த அளவுல இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள்ல இருந்து பத்தி பேசணும். இந்த வாய்ப்புகள், இந்த குறிப்பா இந்த ஒரு விடுமுறை நாள்ல அனைவரும் ஒன்று கூடி இந்த நூல் அறிமுக கூட்டத்தை நடத்தி, அதுமே அந்த வாரத்துல, அது இல்லாம இந்த வாரத்துல வந்து இந்த கவிதை பத்தி பேசுனதுக்கு ரொம்ப நன்றி என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பா இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்பமாக இந்த நூலை கேட்டு பெற்று வாங்கி அதை நல்ல முறையிலே வாசிச்சு அதை வந்து மதிப்புரை, நம்ம அமலாமா வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா, எனக்கு வந்து அந்த நூல்ல இருக்கிற எழுத்து பிழைகளை கூட எனக்கு திருத்தி கொடுத்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு நூலை வந்து வாசிக்கிறதுல ரொம்ப அக்கறை இருக்கு, ரொம்ப கவனமா, ரொம்ப பெரும்பாலும் நூல்களை வாங்குறவங்க வந்து வாசிப்பாங்க, கருத்து ஏதாவது சொல்லுவாங்க, அப்புறம் எழுத்து பிழை இருக்குன்னா பிழை இருக்குன்னு மட்டும் சொல்லுவாங்க. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இந்தந்த பக்கத்துல இந்தந்த வரியில இந்தந்த பிழை இருக்குன்னு சொல்லி அவங்க எனக்கு குறிச்சி எல்லாம் அனுப்புனாங்க. அதெல்லாம் பெரிய அவங்களுடைய அந்த அர்ப்பணிப்பு உணர்வு மேல, அந்த பணியின் மேல ஒரு பெரிய மதிப்பு உண்டாகுது. அவங்க இது போல செய்யறதெல்லாம் வந்து உண்மையிலே ஒரு நூலை வந்து வாசிக்கிறதுலயும், நூலை வந்து எந்த அளவுக்கு போற்றுகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய செயல்பாடுல இருந்து தெரியுது. உண்மையிலே அவங்க வந்து நீருழி வாழணும்னு சொல்லி நான் வேண்டுகிறேன். இவ்வாறாக இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்த அனைத்து தோழமைக்குரிய ஆசிரியர்களுக்கும் மற்ற தோழமைக்குரிய தோழர்களுக்கும் அனைவருக்குமே நன்றி பாராட்டி, இந்த அமைப்பினருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். ஏதாவது